பரலோகம் போகணும்னா இதெல்லாம் புரியணும்ப்பா. இதை வேண்டாங்கிறேன். சாது குடிச்சவன் உடைய ஏற்பாடு அவ்வளவு சத்தியம். ஊழியக்காரங்களுக்கு முதல்ல தெரியும். அப்பதான் கட்டுற சபை புதிய ஏற்பாடு சபை கட்டுறோமா, பழைய ஏற்பாடு சபை கட்டுறோமா, இல்லை வீணா போற சபையை கட்டுறோமான்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் தெரியாம சும்மா ஏசு ஏசு இந்த ஏசு நாங்கள் பிரசங்காத வேறொரு இயேசுவை பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். அவரு காலத்தில் பிரசவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாத்தையும் அல்லு எல்லாத்தையும் அல்லு ஒரே நாள் இப்படா மாறும். உயிருக்கானடா உயிருக்கானே ஆனான குறித்த தரிசனம் பெற்றவன் போவான். கத்தர் நடத்துற பாதையில கத்தர் நடத்தினா போதும் என்று வாழ்க்கை தேவையா உனக்கு? தெய்வத்தில் இருந்தா நீ நல்லா இருந்திருப்பிய. வெள்ளரிக்காய் கிடைக்குமே, கொம்படிக்காய் கிடைக்குமே, மீன் கிடைக்குமே, டெய்லி மீன் திங்கலாமே. சாத்தான் சொல்லி கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, இது கதை இல்லை, வாழ்க்கை. இதை ஏன் சிந்திக்கிறோம்? அதிர்வு கூடாரத்தை நம்ம சிந்திக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை சிந்திக்கிறோம் சொன்னா நம்ம வாழ்க்கை நிஜ வாழ்க்கை. அது எழுத்துக்குரிய காணானுக்கு போய் சேர்றதுக்கு, நம்ம நித்திய காணான் பரலோக காணானுக்கு போய் சேர்றதுக்காக இதை சிந்திக்கிறோம். இதை படிக்க கூடாதுங்கிறானே, பழைய ஏற்பாடு சொல்றானே, அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். இவங்க வசனங்களை கேட்கும் போது உணர்வு அடைஞ்சு மனம் திரும்பிட்டாங்கன்னா நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆத்மாக்கு இல்லாம போயிடும். அவனுக்கு உலக மக்களை கூட்டு போற பெரிய காரியம் இல்லை, சபையில இருக்கிறவனை பிரிச்சு கூட்டிட்டு போகணும். அதுலதான் அவன் கங்கணம் கட்டி வேலை செய்யறான். இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும், உணரணும். சாத்தானா எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்களோட இருக்கான், உங்க வீட்டுக்குள்ள இருக்கான், புருஷனோட இருப்பான், உதவியோட இருப்பான். ஏது நடத்தணும், ஏது நடத்தணும், எந்த ஏது சொல்லிக் கொடுங்க. அதுதான் இந்த மாதம் பூரா உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுங்க. நம்ம பிரதம பண்ற ஏசு வேற. ஒரு ஆள் மேல வந்து இறங்குதுன்னா காணத்தக்கதான அடையாளமும் இருக்கும், கேட்கத்தக்கதான அடையாளமும் இருக்கும். அதான் பரிசுத்தாவின் நிறைவு. பரிசுத்தாவினுடைய நிறைவு வந்தால் காணக்கூடிய அடையாளம், கேட்கக்கூடிய அடையாளம் இருக்கும். இந்த வாழ்க்கை 40 வருடம் ஏன், இந்த வல்லாந்திர வாழ்க்கை 40 வருடம் ஏன், 40 வருடமும் அதற்குரிய வனாந்தத்தில் இருக்கு. 40 வருடம் ஏன் இந்த வனாந்திர வாழ்க்கை 40 வருடம். யாத்திராமம் 12 40 41, யாத்திராமம் 13 17 18, பாமு 8:2, பாமு 29:5, நாலாவது இசைக்கேல் 20:10-11, அஞ்சாவது ஜோசுவா 5:6, இருபது பத்து ரூபாய் 20 ரூபாய். கூடாரம் செய்யப்பட்ட காலங்கள். யாத்திராமம் 19:1, யாத்திராமம் 40 2-17,
அடுத்த தலைப்பு பாளையம். எகிப்தில் இருந்து கானானுக்கு பயணத்தை தொடர்ந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணத்தை தொடர்ந்த இஸ்ரவேலர்கள் வழியில் தங்கி கூடாரங்களை அமைத்த இடமே பாளையம் ஆகும். எகிப்திலிருந்து கானானுக்கு பயணத்தை தொடர்ந்த இஸ்ரவேலர்கள் வழியில் தங்கி கூடாரங்களை அமைத்த இடமே பாளையமாகும். 40 வருடங்களில் 41 இடங்களில் பாளையம் அமைத்தார்கள் என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் கூறுகிறது. 40 வருடங்களில் 41 இடங்களில் பாளையம் அமைத்தார்கள் என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் கூறுகிறது. இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யுத்த புருஷர்களாக எண்ணப்பட்ட போது என்னாகமம் 1:1-2-3 என்னாகமம் 1:1-2-3 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்ட போது யுத்த புருஷர்களாக எண்ணப்பட்ட போது 6,03,550 பேராக இருந்தார்கள். 6,03,550 பேராக இருந்தார்கள். என்னாகமம் 1:46 ஸ்திரீகளாக இருப்பவர்கள் எண்ணப்படவில்லை. ஸ்திரீகளாக இருப்பவர்கள் எண்ணப்படவில்லை. இருபது வயதுக்கு கீழ்ப்பட்ட புருஷர்கள் எண்ணப்படவில்லை. இருபது வயதுக்கு கீழ்ப்பட்ட புருஷர்கள் எண்ணப்படவில்லை. இவர்கள் தங்க வேண்டுமானால் 5x5 நீள அகலத்தில் 25 சதுர மைல் இடம் தேவைப்பட்டது. மேலும் மாடுகளும் வேலைக்காரர்களும் தங்க வேண்டுமே. பாளையம் எப்படி அமைக்க வேண்டும் என்று தேவனே ஒழுங்குகளை வைத்தார். பாளையம் எப்படி அமைக்க வேண்டும் என்று தேவனே ஒழுங்குகளை வைத்தார். இஸ்ரவேலர்கள் அவரவர் விருப்பத்தின்படி இடம் தெரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்ரவேலில் அவரவர் இஷ்டம் போல் இடம் தெரிந்து கொள்ளக்கூடாது. முதல் இடம், நல்ல இடம், முன் வரிசை, என் உறவுக்கு எனக்கு என்ற வழக்குகளுக்கு வாதுகளுக்கு அங்கே இடமில்லை.
ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன பேரணிகள் செய்ய இடமில்லை. பாளையத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது. பாளையம்னா அந்த சமுதாயம் அல்லது இறை மக்கள், திருச்சபை மக்கள், இவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. இடப்பிரச்சனையே இல்லை. இடம் பிடிக்கும் சண்டை அங்கே இல்லை. அவரவருக்கு உரிய இடம் உறுதியாய் உண்டு. ரிசர்வேஷன் கிடையாது. பெயர் பதிவு செய்து கொள்ள ரிசர்வேஷன் அங்கே இல்லை. தேவனே இடம் ஒதுக்குகிறார். சட்டம் ஒழுங்கு அந்த சபையில் உண்டு. கிழக்கே யார் யார், மேற்கே யார் யார், தெற்கே வடக்கே யார் யார் என்ற ஒழுங்கு உண்டு. பரலோகத்திலும் நமக்கு உரிய இடம் உண்டு. யோவான் 14:1-3. பாளையம் 2 சேனைகளாக பிரிக்கப்பட்டது. பாளையம் 2 சேனைகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று லேவியர்களின் சேனை, என்னாகமம் 3:8 அதிகாரங்கள். என்னாகமம் 1:47-51, 53. 2 இஸ்ரவேலர்களின் சேனைகள், 2 இஸ்ரவேலரின் சேனைகள். என்னாகமம் 1:44-46, 52. என்னாகமம் 1:44-46, 52. அடுத்து வேலைகள் பிரிக்கப்பட்டது. திசை வாரியாக இடங்கள் பிரிக்கப்பட்டது. வழிநடத்தும் தலைவர்கள் ஏற்படுத்தப்பட்டனர். என்னாகமம் 9:15-23, 10:1-36. என்னாகமம் 10:1-36. யாத்திராகமம் 32:26-29. என்னாகமம் 8:9-20. இஸ்ரவேலரின் சேனைகள் இஸ்ரவேலரின் சேனைகள் 4 குழுவாக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேலரின் சேனைகள்
4 குழுவாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ரூபன் தலைமையில், எண்ணாம 2 8 to 10 18 25. முதல் குழுவுக்கு தலைமை யாரு? ரூபன். அதுக்கு என்ன வசன ஆதாரம்? வாசிங்க. இரண்டாம் பாளையம் யாரு? ரூபன். முதல் பாளையம் யாரு? அந்த வசனத்தை குறிப்பிட்டுருங்க. முதல் பாளையம் யூதான்னு எழுதிக்கிறீங்க. முதல் பாளையம் யூதா. என்ன வசனம்? என்னாகமமா? என்னாகமோ 8ஆம் அதிகாரமா? என்னாகமம் 8ஆம் அதிகாரமா? அப்படி யாராவது ஒரு ஆள் சொல்லியா? 2ஆம் அதிகாரம் 3 to 9. அதான் முதல் பாளையம்னு எழுதிக்க. அந்த பாளையத்தில் யார்? முதலாவது போக வேண்டியவன் யூதா. நான் சொல்றத புரிஞ்சுக்கிறேன். இப்ப 4 பாளையத்தை நீங்க எழுதணும். அந்த வசனத்தை சொல்லு. முதல் பாளையம் யூதா. வசனம் என்ன? சரி, அதுல யார் அந்த பாளையத்தில் போறது? அது 3 எழுதி படிக்கணும். நான் சரியா எழுதலை, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பாடி சொல்லிட்டே போயிடுவேன். முதல் பாளையத்தில் யூதாவின் தலைமையில் 3 குழுக்களாக பயணிக்க வேண்டும். அதான் முதல் பாளையம். முதல் பாளையத்தில் 3 குழு. அதில் யூதா தலைவன். யூதா. அடுத்த யாரு? இசக்கார், செபுலோன். அப்படி எழுதுங்க. என்னாம 2 8 9 3 to 9 அப்படி எழுதிக்கிறீங்க. இது முதல் பாளையம். 1 போட்டு அப்படி எழுதுங்க. ரெண்டாவது பாளையம் யாரு? ரூபன் தலைமையில் சிமியோனும் காத்து. அப்படி எழுதிக்கிறீங்க. ரூபனின் தலைமையில் சிமியோன், காத்து இவர்கள் பயணிக்க வேண்டும். மூன்றாவது என்ன 10 to 16? என்ன 10 to 16? அப்படி சொல்லியா?
அப்படி குறிச்சிக்கிறீங்க. 2ஆம் அதிகாரம் 10 to 11. எவ்வளவு? 10 to 16. எல்லாரும் எழுது. எல்லாம் கையில் பைபிள் வச்சுருக்கீங்க, இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி பிரித்து படிக்கணும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற ஊழியக்காரங்களாக நம்ம இருக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் படித்தா தான் புதிய ஏற்பாட்டு சபையை கட்ட முடியும். அதுதான் படிக்கிறது. எல்லாம் படிக்காமல் பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ணுறாங்க. 2வது பாளையம் சொல்லியாச்சு. 3ஆவது பாளையம் என்னது? எப்ராயிம் தலைமையில். ஒரு ஆள் சொல்லு. எப்ராயிம் தலைமையில் மனாசே பென்யமீன். எழுதுங்க. அப்படி எழுதுங்க. எல்லாம் 2:18 முதல் 24. இது எத்தனாவது பாளையம்? அப்படி எழுதிக்கிறீங்க. முதல் பாளையம், 2வது பாளையம், 3வது பாளையம். இதுக்கு யார் தலைமை? 3ஆவதுக்கு எப்ராயிம் தலைமையில் மனாசே பென்யமீன் என்று 3 குழு 3வது இடத்துல பயணிக்கணும். ஒருத்தன் புறப்படுறாங்கன்னா இப்படி வரிசையாக புறப்படணும். அவன் இஷ்டப்படியெல்லாம் ஓடி முன்னாடியெல்லாம் நிற்க முடியாது. பூஜையை போட்டுருவார். ஓடுறா திருட்டு போயிலேன்னு. இன்னைக்கு ஊழியக்காரெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுதா? அவ்வளோ திருட்டு போயிடு. களவாணி போயிலாம் பைபிள் தூக்கி பேச மாட்டேன். ஒரு பழைய ஏற்பாடு சபைக்கு என்ன ஒழுங்குல அழகாக கொண்டு போயிருக்காரு. 25 லட்சம் பேரை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. 50 பேரை வச்சுக்கிட்டு 100 பேரை வச்சுக்கிட்டு இவங்க ஆடுற ஆட்டம் சகிக்க முடியல. 50 பேர் கூட கலந்துக்கிட்டு அல்லிலே சொல்லிட்டு. அடுத்து 4வது பாளையம். 4வது தலைவன் யாரு? தான் தலைமையில் ஆசேர் நப்தலி என்ற 3 குழு 4வது வரிசையாக தொடர்ந்து பயணிக்கும். என்னாமா 2வது அதிகாரம் 25 முதல் 31 வரை. இதுதான் ஆதாரம். வசனம் எதுக்கு போடுறோம்னா ஆதாரத்தோட பேசணும். சும்மா கருத்து தெரிவிக்க கூடாது. நீ பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கணும். வசன ஆதாரம். வசன ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. இதுதான் பாளையம் பயணிக்கிற ஒழுங்கு, பயணத்தின் ஒழுங்கு. யூதா முன்னாடி போறான் பத்தில தலைவன். முதல் வரிசை அவங்க தான் 3 பேரும். அதில் 3ல் முதலாவது இருப்பவன் யூதா. முதல்ல 3 அடங்கி ஒரு குழு பயணிக்கணும். அதில் முன்னாடி போகிறது யூதா கோத்திரம், 2வது போகிறது ரூபன் கோத்திரம், 3வது பைத்தியங்களா அப்படி சொல்லக்கூடாது. 4 குழுவை பிரிச்சா தான் இப்படி. முதல் குழுவில் 3 பேர் இருக்காங்கல்ல, அது யாராரு அப்படி சொல்லு. முதல்ல 3 பேர் போவேன். அப்ப யூதா, இசக்கார் அப்படி சொல்லுங்க. அந்த 3 பேரும் 3 கோத்திரம். 3 கோத்திரமும் யூதாவின் தலைமையில் போகும். முன்னாடி போகணும் முதல்ல. அப்படி போகும்போது யூதாவினுடைய கையில் யூதா கோத்திரத்தார் தான் முன்னாடி போவான். அதுக்கு அடுத்து தான் இசக்கார் போவான். அவன் ஜனம் பூரா பின்னாடி போவோம். அப்புறம் யார்? செபுலோனா? ஷெபுலோன். அவன் கோத்திரம் பூரா பின்னாடி போவோம். இப்படி ஒரு பெரிய சேனை முன்னாடி போவோம். அந்த சேனை, அந்த மூணு பேர் அடங்கிய சேனைக்கு தலைவன் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தினுடைய தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் கையில் ஒரு கொடி பிடிச்சிருப்பாங்க. என்ன பிடிச்சிருப்பான்? யூதா ஒரு கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி போவான். இந்த சர்வதேச விளையாட்டு போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் பல போட்டிகளில் பங்கெடுத்து வரும். அப்போ அவன் கொடியெல்லாம் போட்டிருப்பாங்க.
அவன் நாட்டு கொடி. அமெரிக்க வீரர்களுக்கு அமெரிக்க கொடி, ஆப்பிரிக்க வீரர்களுக்கு ஆப்பிரிக்க கொடி, ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு ஆஸ்திரேலியா கொடி. இது மாதிரி ஆசிய நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இந்தியாக்காரன் போய் அதில் பங்கெடுப்பானா இந்திய கொடி போட்டிருப்பான், சுதந்திர கொடி பிறக்கும். இதுபோல் ஆண்டவருடைய ஜனங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகும்போது அவங்க இந்த ஒழுங்கில் போகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு நாளில் மாற்றிடுவார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். சில இடங்களில் ஒரு மாதம் தங்க வைப்பார், சில இடங்களில் ஒரு வாரம் தங்க வைப்பார். பொட்டி சட்டி அள்ளிட்டு அம்பிட்டு போகணும். எவனாவது ஜெயலலிதா விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி தான் இவங்க பயணித்தாங்களோ, எப்படி தான் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் நடத்துச்சோ தெரியாது. சில நேரம் ராத்திரியில் போயிடும், எல்லாம் தூங்கிட்டு இருப்பேன். மேகம் என்ன செஞ்சிரு, இதுதான் ஆவியாரோட நடத்திப்பெல்லாம் தெரியாது ஜனங்களுக்கு. அதுக்கு தான் ஆசாரிகள் சங்கெடுத்து ஊதுவேன், எக்காலம் எடுத்து ஊதுவேன். ஊழியக்காரனை வச்சு கத்தர் ஊத சொல்லுவார், அதுலேயும் தூங்குறவே இருப்பேன், போட்டு போயிட்டே இருப்பார். மேகஸ்தம்பம் நகர்ந்து போவது எல்லாருக்கும் தெரியாது, ஆவியான ஒரு கைடன்ஸ் நிறைய பேருக்கு புரியாது. மேகம் சில நேரம் பகலில் என்ன செய்யும், மூவாயிரம். அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான், ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ என்ன செய்வாங்க ஆசாரியர்கள் எக்காலத்தை எடுத்து என்ன செய்வாங்க, பயணத்தை புறப்பட போது பயணம் புறப்படணும், மேகம் கிளம்பிடுச்சு, எந்திரி வா வான்னு ஆடு மாடு அவன் இதெல்லாம் கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு பொன்னாடி பிள்ளைய பாத்திரம் பண்ணம்லாம் கட்டி எழுப்பிக்கிட்டு ஒரு டென்ட் போட்டிருப்பான் கூடாரம். இது மாதிரி இது சீட்டில் அது துணி, உடனே டக்குன்னு பிடுங்குவாங்க. அந்த கம்புகளை பிடிக்கி மேலே போட்டுக்கிற துணி டென்ட்டை எடுத்து எல்லாம் சுருட்டி கிருட்டி அவ்வளோத்தையும் தலையில் அள்ளிக்கிட்டு ஆடு மாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த கோத்திரம் முழுவதும் போகணும். நான் சொல்கிறது புரியுதா? பரலோகம் போகணும்னா இதெல்லாம் புரியணும்ப்பா. இதை வேண்டாங்கிறேன் சாது குடிச்சவன். பழைய ஏற்பாடு என்ன செய்ய? அப்போ மேகஸ்தம்பம் புறப்பட மூவ் ஆகும் போது இவங்க எல்லாம் ரெடி ஆகிடணும். என்னென்னலாம் ரெடி பண்ண, ஆடுகள் மாடுகள் அவங்க கையில் இருக்கிற எல்லா உயிர்களெல்லாம் எடுக்கணும். பாத்திர மண்டலத்தில் என்ன செய்யணும், அவன் தனித்தனி வீடு போட்டிருப்பேன். வீடுனா சும்மா இந்த மாதிரிலாம் டெரஸ் எல்லாம் போட முடியாது, சீட்லாம் போட முடியாது. எல்லாம் துணி கூடாரம் தான். என்ன கூடாரம்? துணி கூடாரம். 40 வருஷம் துணி கூடாரத்தில் வாழ்ந்துருக்கேன். வாழ்ந்து மணந்துட முடியாது. பேர் தேவனுடைய ஜனங்கள் ஒரு பேர் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். கண்ணனுக்கு போட பார்த்துக்கிறேங்க. அதை விட மோசம் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள். அதுங்களுக்கு ஆவியாளோட நடத்திப்பு கிடையாது, எக்காலம் ஒதுக்கிற ஊழியக்காரனுடைய நடத்திப்பு கிடையாது. அதாவது விருப்பம் போல இருக்குது. கத்தர் எல்லாம் கைவிடுற கேஸ் தான். இன்றைக்கி சபைக்குள்ள உட்காந்து கைவிடுற கேஸ் ஒன்றும் வராது. பரவாயில்ல, இதை படித்தா புரிஞ்சிடும். இதை சொல்லிக் கொடுக்காம நான் நீ பரவத்து வர மாட்டேன்னு சொல்கிறேமா? ஆமாம் ஐயா அப்படி தான் சொல்லுவார். ஆதாரம் இருக்குது. நீ வரமாட்டேன்னு ஐயா சொல்கிறாருன்னா ஆதாரம் இருக்குது. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினுடைய நடத்திப்பு புரியாத ஒருத்தரும் காணாடு போக முடியாது. புதிய ஏற்பாட்டில் மேக ஸ்தம்பத்தம் அக்னி ஸ்தம்பத்தினுடைய நடத்திப்பு என்னது? புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் கைடன்ஸ் பண்ணுறது. பரலோகம் போகிறதுக்காகவே வாழ்ந்த கூட்டம், காணாடுக்கு போகிறதுக்காகவே வாழ்ந்த கூட்டம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழ்ந்த கூட்டம் கிடையாது. இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாடு வருமா வராதானே? எவனாவது பணம் சம்பாதிக்க வேலை செஞ்சானையா? 40 வருஷம் வாழ்ந்துருக்கேன் பொண்டாட்டி பிள்ளையோட. முழுக்க கத்தர் நடத்தினார். அதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே நீதிமான் அதெல்லாம் தான் சொல்ல தெரியுது. எவனா பிழைக்கிறானா? எவ்வளோ பிழைக்கிறாளா? விசுவாசம் இருக்கா? ஒரு வேலையும் பார்க்கல. அதனால் பழைய ஏற்பாட்டு ஜனங்களோட கூட ஒன்றாக்க முடியாது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசம் சொல்கிறவங்க. விசுவாசமே இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. ஆனால் தங்களை விசுவாசம் சொல்லிக்கிறது ஆதாரமே இல்லை. பழைய ஏற்பாட்டு நிழலை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எங்கே இருக்காங்க பாருங்க. அவன் ஒருவன் வேலைக்கு போலையா? முழுக்க இந்த பூமியில் வாழ்ந்துருக்கான். எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் 40 வருஷம். அவன் முன்னாடி பிள்ளையில போசித்ததை யாரு? கத்தர். அதான் விசுவாச வாழ்க்கை. புதிய ஏற்பாடுன்னு சொல்லிவிட்டு இப்போ கூடுறாங்களே அல்லையா ஆமேன் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேராது. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ கூட்டமே இல்லாமல் 30 சர்ச். அந்த சபை என்ற புனித பேரை கொடுக்க விடாது. வனாந்திரத்தில் கூட்டவங்க பழைய ஏற்பாடுக்காரங்களாக இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டு சபையினாலும் சொல்லலாம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூடி அங்கங்கே வந்து கொட்டி வச்சுருக்கானே, அது சொல்ல விடாது, சபைன்னு சொல்ல விடாது. அது ஒரு கிறிஸ்தவ கூட்டம். இந்துக்கள் கோயிலில் போய் சாமி போகிற மாதிரி, இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் போய் சாமி போகிற மாதிரி, இந்த கிறிஸ்தவர்கள் சபைன்னு சொல்லி அங்கே போய் கூடி ஆராதிக்கிறாங்க. ஒருத்தரும் பரவ வர மாட்டேன். நிலநாட்டமான சபைக்கே லாயக்கு இல்லாதவன்லாம் எப்படி ஆவிக்குரியவன் சொல்ல முடியும்? கை தட்டுறதா? வாய்ப்பில்லை ராஜா. இது சத்தியமான, இந்த நிழலே சத்தியமானால்
நிஜம் எவ்வளவு சத்தியமா இருக்கணும். அப்ப வாழ்க்கையை யோசித்து பாருங்க, நம்ம அந்த இடத்துக்கு தகுதியாக இருக்கமான்னு பாருங்க. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இந்த வசனத்தை கொண்டு போய் வச்சு சோதிச்சு பாரு. ஒத்து வந்தா நீ பரலோகம் போக வேண்டிய நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது நல்ல நம்பிக்கை, அது ஜீவன் உள்ள நம்பிக்கை. மற்றது போலித்தனமான நம்பிக்கை. இந்துக்களுக்குள்ள இருக்கிறது போல, இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது போல, யூதர்களுக்குள்ள இருக்கிறது போல உனக்குள்ளே இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு. அவன் செத்து நேரத்து போவான், நீனும் செத்து நேரத்து போவ. ஒரு விசுவாச வாழ்க்கையே வாழலையே. விசுவாசம் சொல்ற வாழ்க்கையில இல்லையே. ரைட். இப்போ நம்ம பார்க்குறோம், முதல் பாளையத்தில் புறப்பட்டு போகிற தலைவன் யாரு? யூதா. அவனுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் போவாங்க? இசக்கார், செபுலூன். இந்த 3 பேர் சேர்ந்ததான் முதல் பாளையம். அப்போ முதல்ல போகிற யூதா கோத்திரத்துக்கு யார் தலைவனாக ஏற்படுத்தப்பட்டானோ அவன் கையில் என்ன இருக்கும்? கொடி இருக்கும். அப்படி எழுதியிருக்கா? வசனம் இருக்கா? உடனே சொல்லிட்டு வாசிக்கணும். அப்போ கொடி, நீங்கள் புறப்பட்டு போகும்போது கொடி பிடிக்கணும். அவங்க போய் உட்கார்ற இடம் கர்த்தர் சொல்லுவார். அந்த திசையில் தான் கொடியை ஊண்டணும். ஊண்டோடனே இந்த 3 பேர் கடற்கரை உட்காந்துருவான். அடுத்த வருஷம் வருவான். அவன் யாரு? ரூபனுடைய தலைமையில் எத்தனை பேர்? சிமியோன், காத். அவன் ஒரு கொடியை பிடிச்சிட்டு போவான். ரூபன் தான் பிடிச்சிட்டு போகணும். ரூபன்னா ரூபன் கோத்திரம். அதுக்கு அடுத்து போகிற வர்ற கோத்திரம் பாளையம்னு சொன்னா அப்படி சொல்லுங்கப்பா. ரூபன் கோத்திரத்துக்கு அடுத்து யாரு? சிமியோன். சிமியோன் அப்புறம் அப்படி எழுதிருக்க. 2வது பாளையமாக ரூபனின் தலைமையில் சொல்லுங்க, பேரை சொல்லு. சிமியோன், காத் கோத்திரங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி எழுது. இது அவ்வளவு சத்தியம். ஊழியக்காரர்களுக்கு முதல்ல தெரியணும். அப்பதான் கட்டுற சபை புதிய ஏற்பாடு சபை கட்டுறமா, பழைய ஏற்பாடு சபை கட்டுறமா, இல்லை வீணாபுர சபையை கட்டுறமான்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரியாம சும்மா ஏசு ஏசு என்ன ஏசு, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு பிரசம் பண்ணிட்டு இருக்கான். பவுல் காலத்தில் பிரசம் ஆரம்பிச்சாங்க. அங்கே இறங்குற ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது, அது வேறொரு ஆவி. ரொம்ப தெளிவா இருங்க. இப்ப ரூபனின் தலைமை, இது 2வது பாளையம். இது 2வது கோத்திரம் அல்ல. இதுக்கு பேர் என்னது? எத்தனாவது பாளையம்? 2வது பாளையம். அவங்களுக்கு பின்னாடி அவன் வரணும். அது 3வது பாளையம். அது யார் தலைவன்? இப்ராஹிம் தலைமையில். அடுத்து மனாசே, பென்யமீன். இந்த 3 கோத்திரங்களும் பயணிக்கணும். இது 3வது பாளையம். 4வது தலைவன் யாரு? அப்படி எழுதிக்கிறீங்க. தானுடைய தலைமையில் ஆசேர், நப்தலி. இது வந்து பரலோகம் வைத்த ஒழுங்குப்பா. மோசே சொல்றதில்லை, ஆரோன் சொல்றதில்லை. இது ஊழியக்காரர்கள் ஏற்படுத்தின ஒழுங்கு இல்லை, பரலோகமே ஏற்படுத்தின ஒழுங்கு. 4 பாளையத்தில் மொத்தம் எத்தனை பேருக்கு? எத்தனை கோத்திரம் சொல்லுங்க? 12 கோத்திரங்களை ஒழுங்குபடுத்துறாரு பாருங்க. இந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் மனைவி, பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், அவங்களுடைய கூடாரம், அவங்க சமைக்கிற சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடணும். இப்போ 1 2 3 4 கிட்டத்தட்ட 12 கோத்திரமும் ஒரே லைனில் போவான். இப்படியே புறப்பட்டு போகணும். பாளையம் என்று சொன்னால் அந்த 4 பாளையமும் ஒன்றாக பயணிக்கணும். அந்த கூட்டத்தில் யார் யார் இருப்பா? 4 பேர் இருக்க மாட்டாங்க, 25 லட்சம் பேர். இந்த 4 பாளையத்தையும் கணக்கிட்டா எத்தனை லட்சம் பேர்? ஏன்னா அங்கே பொம்பளை எல்லாம் உள்ளே இருப்பா, பிள்ளைகள் இருப்பாங்க. 20 வயசு கீழே உள்ள பையன் கூட இருப்பான். 5 வயசு பையன், 19 வயசு, 18 வயசு, 17 வயசு, 16 வயசு, 15 வயசு, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அவ்வளவு பிள்ளை உள்ள இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் இந்த லிஸ்ட் பூரா உள்ள இருக்கும். இது இல்லாமல் என்னென்ன புருஷன் தான் என்னது? 6,35,550. இது எல்லா 4 கோத்திரத்திலும் என்னன்னா ஏறக்குறைய 25 லட்சம். இவ்வளவு பேரை அள்ளி கட்டிட்டு போக சொல்றாரு. அப்பா 25 லட்சம் பேரை மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆளுநர் இருந்திருப்பேன். ஒன்றும் அங்கே சண்டை போட முடியாது, தொலைச்சிருவாங்க. வாக்குவாதம், தர்க்கம், அப்படி இப்படி ஆளுக்கு ஒரு ஆலோசனை பேச முடியாது. ஒரே ஆலோசனை தான், எல்லாருக்கும் ஒரே ஆலோசனை தான், ஒரே தேவன் தான்.
அவர் நியமித்த தலைவர்கள் தான் போயிட்டே இருப்பாங்க. அப்போ எப்படி புறப்படுவாங்க? அந்த புறப்படுதலை பற்றி ஒரு வசனம் இருக்குமே, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இப்படி தான் பாளையம் போய் தங்கும். அந்த வசனம் எங்கே இருக்கு? என்னாகமா வாசி, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதை எழுதிக்கிறீங்க. மேகமானது 2 நாளாவது, ஒரு மாதமாவது, ஒரு வருஷமாவது அப்போ பாருங்க, மேகஸ்தம்பம் அப்படி நின்றுச்சுன்னா போயிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க? 25 லட்சம் மக்களும் ஒரே நாள் பகல் நைட்டு மட்டும்தான் நிற்கும். அது அந்த மேகம் அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்கே நின்றுச்சோ நின்ற உடனே இவன் தலையில் வச்சிருக்கிற கட்டையெல்லாம் ஊக்கணும். உடனே டென்ட் போடணும், கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வீடு போடணும், ஆடு மாடுகளை பிடிச்சி கட்டணும். அவங்க சமைச்சு சாப்பிடணும். எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். இது எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா போ நாயன்றுவார். ஒரே நாள்லேயே அந்த மேகம் நிற்கிறது, காலையிலையும் நைட்டு நிற்கும், அடுத்து நைட்டு விடியறதுக்குள்ளே புறப்பட்டு உடனே டக்குன்னு 4 குச்சியும் போட்டிருப்பான், டென்ட்டு போட்டிருப்பான், வீடு துணினால ஒரு கூடாரம் போட்டிருப்பான். அந்த கூடாரத்தில் 4 குச்சியும் தூக்கணும், அதை சேர்த்து கட்டணும், அந்த டென்ட்டை கலட்டணும், துணியை கூடார துணியை கலட்டணும், உடனே அதை கட்டணும். அடுத்து ஆடு மாடு அதை மட்டும் என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் அல்லணும், பாத்திரம் மட்டும்லாம் ஒரு துணியில் போட்டு கட்டணும், எல்லாம் தூக்கு, நீ வந்தாலே கிளம்பு. ஒரே நாள் தான், ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எவ்வளோ போவேன்? வருஷ கணக்காக உட்காந்துருக்கிறவனே இப்போ மாற்றின போக மாட்டேங்கிறேன். இவெல்லாம் பண்ண வருவானா? எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க, வருவானா? பரலோகம் அவன் வரமாட்டான். ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். ஒரு நாளாவது இரவு பகல், ஒரு நாளாவது, அடுத்து 2 நாளாவது, அடுத்து அதான் ஒரு நாளாவது, அடுத்து 2 நாளாவது, அடுத்து ஒரு மாதமாவது, சில இடங்களில் ஒரு வருஷம் அப்படியே போட்டுருவார். டிரான்ஸ்ஃபரே கிடையாது, அப்படியே நிற்கும் அந்த மேக ஸ்தம்பம். அது ராத்திரியில் அதே மேகம் அக்னி ஸ்தம்பமாக மாறும். பகலில் மேகம் போல் இருக்கும், குளுமையாக. மழை மேகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கூலாக இருக்குமா? மழை மேகம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் மேக ஸ்தம்பம் சொல்கிறது. அப்போ கூலிங்காக இருக்கும், ஏர் கண்டிஷனில் இருந்த மாதிரி இருக்கும். மழை மேகத்துக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அதான் மேகம்னு சொல்கிறது. அடுத்து ராத்திரி ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஆகும்? அக்னினா வெளிச்சம், டார்ச் லைட் மாதிரி பாருங்க, வெளிச்சம் கொடுக்கும். 25 லட்சம் பேருக்கு வெளிச்சம், அது அக்னி ஸ்தம்பத்தினுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு கீழே குடியிருந்தாங்க யாரு? இஸ்ரவேலர். இப்போ வாங்க, நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறேன். ஆவியானுடைய நடத்திப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆவியானுடைய நடத்திப்பு தெரியாத புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இப்போ சில சமயம் ராத்திரியில் புறப்படும். இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவ்வளோ வேலை தூங்கிட்டு இருப்பான். அந்தகாரங்கள் சூழும் பொழுது, இருள் சூழும் பொழுது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆவியானுடைய நடத்திப்பு தெரியாது. ஆவியானுடைய நடத்திப்பு தெரியாது, தூங்கிட்டே இருப்பான். மேகம் எப்போ எலும்பி புறப்படுதுன்னு அவனுக்கு தெரியாது, நல்லா தூங்குவான். ராத்திரியில் புறப்படும். சில சமயம் சுற்றி அணைச்சிக்கிட்டு உள்ளே படுத்துக்கிறப்பேன். பகல்லையே என்ன செஞ்சிரு புறப்பட்டு வீட்டுக்குள்ளே இருப்பேன். வெளியே வந்து பார்த்தா தான் மேகம் போகுதா போகலையான்னு தெரியும். உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறவன், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறவன், தூங்கிட்டு இருக்கிறவன் இவங்களுக்கு தெரியாது. சில சமயம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறதுலேயே புத்தி இருக்கும், மாடு மேய்க்கிறதுலேயே புத்தி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அந்தகாரம் இருட்டு இஸ்ரவேலருக்கு இருந்தது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இருக்கும். அப்போ ஆவியானவர் மூவ் ஆகிறது, ஆவியானவர் உணர்த்துகிறது, ஏவுகிறது உங்களுக்கு விளங்காது. அதை எடுத்து சொல்றதுக்கு தான் ஆவியானவர் ஏவுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை விளங்கப்படுவதற்கு தான் கர்த்தர் ஊழியக்காரங்களை ஏற்படுத்தியிருக்கார். இந்த ஊழியக்காரங்களுக்கு நான் ஒழுங்கு சொல்லிக் கொடுத்தேன்.
போர்டில் எழுதி போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சோ விளங்கல தெரியாது. அதெல்லாம் விளங்காமல் நமக்கு பிரசவம் பண்ணுவான், நம்ம பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம், காணிக்க விடுவோம், சாப்பிடுவோம் சொல்லிட்டு இருக்கிற ஊழியக்காரன் இருப்பான். இதெல்லாம் ஆண்டுடைய வருகையினால கைவிடப்படுற கேஸு. இந்த ஒழுங்கு எல்லாம் படிக்கணும். இவன் எக்கால ஊதுவான். என்ன அம்மா 10ஆம் அதிகாரத்தில் 1 2 3 வாசிங்க. ம் ம் பாளையங்கள் பிரயாணப்படுவதற்கும் ம் 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 போதும். பாருங்க, இதுக்குன்னு தனியாக எக்காலங்களை செய்ய சொல்றார், பூரிகைகளை செய்ய சொல்றார். ஊதணும். ஒரு தடவை ஊதுனா அது ஒரு கருத்தை சொல்லுது. ரெண்டாவது தடவை ஊதுனா அது ஒரு கருத்தை சொல்லுது. விடாம ஊதணும். இந்த பஞ்சாப் பாடலே சொல்றாங்கல்ல, சொல்லுங்க பாப்பா. அதுக்கு மேலே அவனுக்கு மூச்சு முட்டிடுச்சு. அவன் சீக்கிரம் இல்லையான்ட்டான். இது மாதிரி ஊதுவான். அப்போ மக்கள் 25 லட்சம் பேருக்கு கேட்கும், ஓ இன்னும் காரியத்துக்கு நம்மளை கூப்பிட்றாங்கடா. சாட்டை அவங்க ஊதிட்டாங்கன்னா உடனே அவங்க சபை கூடி வருதல் ஆராதனை கூப்பிட்றாங்க. இது ஊழியக்காரர்களுக்கு ஊழியர் கூட்டம், அதுக்காக கூப்பிட்றாங்க. இது சபை கூட்டம், சபையாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு 25 லட்சம் மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இக்காலம் ஊதப்படும் போது இந்த எக்காலத்தில் இப்படி சத்தங்களில் வித்தியாசம் காணாவிட்டால் ஜனங்கள் எப்படி என்ன ஊதப்படுகிறது, புல்லாங்குழலால் என்ன ஊதப்படுகிறது, பூரிகைகளால் என்ன ஊதப்படுகிறது அப்படின்னு எப்படி புரிந்து கொள்வார்கள்? 1 கொரிந்தியர் 14 எத்தனாவது 20 14:7. துணிகளில், அதாவது ஊதப்படுகிறது, துணிகளில் வித்தியாசம் காணப்படாவிட்டால் அப்ப பாருங்க, இசைக்கருவெல்லாம் வாசிக்கிறான்ல, அதுல வித்தியாசம் காட்டணும். வாசிக்கிறதில் வித்தியாசம். அவன் வாசிக்கும் போது ஒரு சத்தம் கேட்குறதுல அந்த சத்தத்தின் துணிகளில் வித்தியாசம் தெரியாவிட்டால் மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? டங்கு 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 அடிக்கான். ட்ரம் அடிக்கணும் அப்படின்னா ட்ரம் வாசிக்கிறது டப்பு 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 டப்புன்னு அடிக்கான். சத்தம் கேட்கும். சத்தத்தில் வித்தியாசம் காட்ட வேண்டும். அதான் வாசிக்கிறது. கேஜி வாசித்தாலும் சரி, பேடு வாசித்தாலும் சரி, ட்ரம்மு, டேமரின், தவுள், நாதஸ்வரம், புல்லாங்குழல், ஃப்ளூட் வாசிப்பான் தெரியுமா? சிலர் வாயில் வெறும் விசில்லே வாசிப்பான், விசில்லே பாடுவாயா. அதனால தான் இப்போ உள்ள பாடகன் ஜான் ஜெவராஜ் விசில் அடிக்க சொல்லிட்டு இருக்கான். அடே நம்ம ஆளு சினிமா தேட்டரில் அடிக்கிற விசில் அடிக்கிறான், வீண் அடிக்கிறான். அப்புறம் வி 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 அதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் பயிற்சி எடுத்தோம். உதலை இப்படி வச்சுக்கிட்டு அடிக்கிறது, விரலை வச்சுக்கிட்டு அடிக்கிறது, அப்போது சாட்டா விசில் அடிக்கிறது, அப்புறம் விடாமல் அடிக்கிறது. துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் புல்லாங்குழல் ஊதப்படுகிறது, என்ன ஊதுறான் அப்படின்னு தெரிய வேண்டாமா? நாதஸ்வரம் வாசிக்கிறான், அவன் வாசிக்கிறது நமக்கு விளங்கணும், பாடல் வரணும். கேசியை வாசித்தா பாடல் தெரியணும். பேடு வாசிச்சா அந்த பாடலுக்கு இசையா வரணும். அதுக்கு பார்த்தா இசை என்ன வாசிக்கிறாங்க? அவன் இஷ்டப்படி அடிக்கான். குட்டியா அப்படிங்கிறான். கேஜி வைக்கிறான், அவன் எனக்கு கூட்டுங்கிறான். இவன் பாட்டு பாடுவான் பாரு, இவன் அதை விட கூட்டுங்கிறான். என்ன கேட்கு நமக்கு? ஒரே சத்தமாக இருந்தது. ராகி மாஸ்டர் சொன்னா பத்தியில, ராஜா டே பிள்ளையாண்ட உயிரோடு இருக்கானா? நான் வரும்போது ஒரே சத்தமாக இருந்துச்சு.
அதனால அது எனக்கு தெரியாது, போ அங்கிட்டு போய் நில்லு. கட்டம் கட்டப்படுவார்கள் அநேகர். எவ்வளவு வேகமாக ஓடினாலும், எவ்வளவு குயிக்காக பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்கினாலும் கட்டம் கட்டப்படுவான். அகிமாஸ் போன இடத்துக்கு போயிடுவாங்க. கூசிய முந்தலாம். அனுப்பப்பட்டவன் ஓடுகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஓடுகிறான். அதுக்கு பின்னாடி நான் ஓடுவேன்னு ஒருத்தன் ஓடுறான், ஒரு கூட்டம் ஓடுது. கட்டம் கட்டப்படுவார்கள். ஒருவேளை தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை விட முந்தி ஓடுற மாதிரி காட்டலாம், மக்கள்கிட்ட சீன் காட்டலாம். கட்டம் கட்டப்படுவார்கள். விஷயத்தோட ஓடணும். ராஜாவுக்கு என்ன செய்தி வேணும்? புள்ள உயிரோடு இருக்கனா இல்லையா, என்ன சம்பவித்தது கேட்டா அதெல்லாம் செய்தி. எதுக்கு ஓடியாந்தேன், எதுக்கு ஓடியாந்தேன்? இவனை யார் அனுப்புனது? அனுப்பப்படாத ஊழியர்கள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கான். கர்த்தரே அனுப்பல. முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், அவனை மாதிரி நம்மளும் ஓடுவோன்னு ஓடுறான். ஓடுறது மட்டுமில்ல, அவனை விட தாண்டி ஓடுறான், முந்தி ஓடுறான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்களும் ஊழியக்காரங்க, இவங்களும் ஊழியக்காரங்க. உனக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியுமா? எவன் தேவனால் அனுப்பப்பட்டவனு தெரியுமா? அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அதெல்லாம் புரியணும். உங்களுக்குள் பரிசுத்தாவி இருந்தால் புரிய வைப்பார், வேற ஆவி இருந்தால் புரியாது. அது அசுத்தாவி. அப்ப மேக ஸ்தம்பம் உயர எழும்பி புறப்படுகிறது. அப்ப 25 லட்சம் விசுவாசிகள் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் மனை பிள்ளையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. சில ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், சில உட்காந்து சோறு வாங்கிட்டு இருக்கு. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தால் தான் மேகம் எலும்புதா எலும்பலையான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் போயிட்டு இருக்கான். ஆவியானவர் நடத்தி புரியலை. ஆண்டவர் இப்படி தான் நடத்துறாரு, புறப்பட்டாரு, மேகம் புறப்பட்டுச்சு, எலும்பு எலும்பு எலும்புன்னு சொல்றது தான் பூரிகை ஊதுவது. கிளம்பு, உடனே கிளம்பணும். நான் குளிக்கணும், மஞ்சள் பூசணும், சோப்பு போடணும், நான் தலைவாரணும், கண்ணாடி பார்க்கணும், துணி மாற்றணும். கிளம்ப முடியாது. அது போயிடும், மேகஸ்தம்பம் போயிடும். விளையாட்டு இல்லை. கர்த்தர் நடத்துகிற பாதையில் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா இதையெல்லாம் தியாகம் பண்ணணும். எந்த நேரம் எப்போ புறப்படும் தெரியாது. அதுக்காகவே வாழணும். சம்பாதிக்கிறதுக்கு வாழ்றவங்க ஒருத்தர் வரமாட்டான். 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, பயணித்தார்களே, நீ என்ன பயணிக்கிற? அவங்கள விட கேடுகட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கும் மேகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ ஊழியக்காரனுடைய வேலையை புரிஞ்சுக்கிறீங்க. சபை நடத்துகிற ஊழியக்காரன் புரிஞ்சுக்க. சபை மக்களை வழி நடத்தணும்னா இவன் ஊதுவான். தலைவர்கள் நினைச்சுவான், ஊதுவான். இந்த ஊதுராமத்தில அதுக்கு பேர் என்ன? தண்ணி வந்திருக்கு, நீங்கள் தண்ணி வேணுங்கிறவங்க வந்து நினைச்சிங்க, அதான் ஊதுறது. வேற விதமாக அங்கேயும் நினச்சாருன்னா ஏத்தாப்புல அங்கங்கே வண்டி நிற்கி ஆள் வந்துட்டு இருக்கு, நீங்களாம் விலகி போகணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் இப்படி தான் ஊதுவாங்க. உடனே புறப்பட்டு கட்டு 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 எல்லாத்தையும் அள்ளு எல்லாத்தையும் அள்ளு. ஒரே நாளில் எப்படா மாற முடியும்? போயிருக்கானடா, போயிருக்கானே. கானானை குறித்த தரிசனம் பெற்றவன் போவான். கர்த்தர் நடத்துகிற பாதையில் கர்த்தர் நடத்தினா போதும் என்ற இடத்துல தன்னை அர்ப்பணிச்சிருக்கல, அவன் போவான். மற்றதெல்லாம் அது புத்தி என்ன சொல்லுதோ, அது சிந்தனை என்ன சொல்லுதோ, குடும்ப சூழ்நிலையிலையோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பரலோகத்துக்கு வராது. கோயிலில் சர்ச்சுக்கு வரும், சும்மா கையை தட்டி பாட்டு பாடிட்டு போகும், ஒரு காணிக்கப்பட்டு. இதெல்லாம் கருப்பாச்சப்பானோட தெரியாது பரலோகம். அப்போ மேகம் உயர எலும்பி மூவ் ஆகுது போகுது அப்படின்னா அது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறவன், அவன் வேலையில் கவனமாக இருக்கவன், சாப்பாடு செய்கிறவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பான், ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அவன் அந்த புத்தியில் இருக்கும்போது மேகம் எழும்புறதை ஒழுங்காக கவனிக்க வேண்டியது ஊழியக்காரன் பொறுப்பு. விசுவாசியெல்லாம் ஆவியாளர் நடத்தி வரமாட்டாங்க. இவன் தான் ஊதணும். இவனு தூங்கிட்டு இருந்தானே மேகம் அது வாட்டுக்கு போயிடும். இவனுக்காக மேகம் நிற்காது. இவன் தூங்கிட்டு இருந்தானே முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அதை கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். விசுவாசிகளை குறை சொல்லக்கூடாது. விசுவாசிகளை நடத்துகிற ஊழியர்கள்
ஆவியானவர் நடத்திப்ப மேகம் கிளம்புறத எப்போது விழிச்சிருந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, ஊழியக்காரன் மாறி மாறி இருப்பான். 24 மணி நேரமும் ஒருத்தர் இருக்க மாட்டான், மாறி மாறி இருப்பான். நைட்டு முழிக்கிறவன் பகலில் தூங்குவான், பகலில் விழிக்கிறவன் நைட்டு தூங்குவான். அப்படி ஊழியர்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு, அதனால் விழிச்சிருப்பாங்க. மேகம் எலும்பின உடனே அடிச்சிடுவான், புரிகை எடுத்து என்ன செஞ்சிருவான், எக்காலத்தை எடுத்து ஊதிடுவாங்க. இதில் ராத்திரியிலே பதறி அடிச்சு எந்திரிக்க அம்பிட்டோம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு கேட்பான் சாத்தான். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா உனக்கு? எகிப்தில் இருந்தால் நீ நல்லா இருந்திருப்பிய, வெள்ளரிக்காய் கிடைக்குமே, கொமட்டிக்காய் கிடைக்குமே, மீன் கிடைக்குமே, டெய்லி மீன் திங்கலாமே. சாத்தான் சொல்லி கொடுப்பேன். ஒரே நாளில் கிளம்புது, 2 நாளில் கிளம்புது. 2 நாளில் வீடு கட்ட முடியுமா? ஒரு நாளில் வீடு கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது கதை இல்லை, வாழ்க்கை. சொல்றது வாழ்க்கை. இதை ஏன் சிந்திக்கிறோம்? அதிர்வு கூடாரத்தை நம்ம சிந்திக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை சிந்திக்கிறோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நிஜ வாழ்க்கை. அது எழுத்துக்குரிய காணானுக்கு போய் சேர்றதுக்கு, நம்ம நித்திய காணான் பரலோக காணானுக்கு போய் சேர்றதுக்காக இதை சிந்திக்கிறோம். இதை படிக்கக்கூடாதுங்கிறானே, பழைய ஏற்பாடு சொல்கிறானே, அவனுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவியா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்காம, இதெல்லாம் யோசிக்காம, இதை நம்ம தியானிக்காம நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும்? அப்ப மேக ஸ்தம்பம் எழும்பும் போது விசுவாசத்தில் எல்லாரும் கருத்தா இருக்க மாட்டான். அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றிய கவலை இருக்காது. ஆடு வைக்கணும், மாடு வைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளை நடத்தணும், பொண்டாடி பிரியமாக நடக்கணும், பிள்ளைக்கு பிரியமாக நடக்கணும், புருஷனுக்கு பிரியமாக நடக்கணும். இப்படி தான் அவங்க சிந்தையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போனால் நம்ம குடும்பத்தில் பெரிய ஆட்கள் 4 பேர் இல்லை, இப்போ 8 பேர் ஆகிப்போச்சு, அதனால் பெரிய கூடாரம் போட இப்படி தான் சிந்திப்பேன். இடத்தை எப்படி பெரிதாக்குவது? வலதுபுறம் இடதுபுறம் பல கொண்டு பெருகுவாயாக. இப்போ பெருகிடுச்சு குடும்பம். அப்போ பெரிய வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும், அப்போ பெரிய டென்ட் போடணும், பெரிய டென்ட் போடணும். அவனுக்கு கவலாது. இதுதான் ஆசாரியன்னு தனியாக செலக்ட் பண்ணி கத்தர் வச்சிருக்காரு. இவன் தான் அந்த மேகம் போகிறத கண்டுபிடிச்சி சொல்லணும், மக்களுக்கு ஊதணும். ஊதனோடனே எல்லாரும் கட்டிக்கிட்டு வரிசையாக போவாங்க. இப்படி தான் பாளையம் புறப்படுதல். குண்ட கமண்டக்கெல்லாம் போக முடியாது. நீ நான் நினைச்சபடி போக முடியாது. மேகத்தின் கீழாக இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 10:1. போதும். எதுக்குல இருந்தா? ஏன் பவுல் புதிய ஏற்பாட்டில் எடுத்து சபைக்கு சொல்லி கொடுக்குறேன்? இவங்க வேண்டாங்கிறாங்க, கிறுக்கோழி பயிலுங்க. அதை கேட்டுக்கிட்டு சில விசுவாசிகள்லாம் ஆமாம் அதெல்லாம் தேவையில்லை, அது பழைய ஏற்பாடு, அது நியாயப்பிரமாணம். சாத்தான் அந்த மாதிரி நம்ப வைக்கிறான். பவுல் புதிய ஏற்பாடு சபைக்கு எதை சொல்கிறான்? நீங்கள் எதை திரும்பவாசி சகோதரரே, அதுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டை எடுத்து சொல்லிக் கொடுக்குறாயா சபைக்கு, இவன் வேண்டாங்கிறேன். அது ஒரு வஞ்சகம், சாசு. ஏன்னா சத்தியத்தை மறைக்கணும். இவங்க வசனங்களை கேட்கும்போது உணர்வடைஞ்சு மனம் திரும்பிட்டாங்கன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆத்துமாக்கள் இல்லாமல் போயிடும். அவனுக்கு உலக மக்களை கூட்டு போகிற பெரிய காரியம் இல்லை, சபையில் இருக்கிறவனை பிரித்து கூட்டிகிட்டு போகணும். அதில் தான் அவன் கங்கணம் கட்டி வேலை செய்கிறான். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும், உணரணும். சாத்தானா எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்களோட இருக்கான், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான், புருஷனோட இருப்பான், மனைவியோட இருப்பான், பிள்ளைகளோட இருப்பான். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க கண்ணு இருக்கா? இருக்கணும், கண்ணு இருக்கணும். ஜாத்தா கூட இருந்துகிட்டு இருக்கான். எந்த நேரமும் பல்ட்டி அடிக்க வைப்பான், எந்த நேரமும் தேவனை விட்டு பிரிப்பான், எந்த நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிரிப்பான், சபை ஐக்கியத்தை விட்டு பிரிப்பான், ஊழியக்காரன் கூட ஐக்கியத்தை விட்டு பிரிப்பான். சாத்தான் பிரிக்கிற வேலை செய்யறான்னு யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? கண் திறக்கப்பட்டவன் கண்டுபிடிச்சிருவான். கண் திறக்கப்பட்டவன். அப்ப பழைய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தர் நடத்திக்கிட்டு போனாருங்கிறத நீ படிச்சாத்தான் புதிய ஏற்பாட்டு சபையை எப்படி கொண்டு போகணும்னு உனக்கு தெரியும். இல்லைன்னா நீ நடத்திட்டு போகிற பாதையெல்லாம் கர்த்தர் நடத்துகிற பாதையே கிடையாது. புரிஞ்சுக்கிறங்க. உட்கார வச்சு கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. ஏது நடத்துறார்? கர்த்தர் நடத்துறார்.
கர்த்தர் எனக்கு காமிச்சார். இதைத்தான் சொல்லிட்டு இருப்பா திருப்பி திருப்பி. ஒரு நடத்திப்பு இருக்காது. விசுவாசமே இல்லாதவனை கர்த்தர் நடத்துவாரா? ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை, பூமிக்குரிய வாழ்க்கை தான் இருக்கு. அதைத்தான் கர்த்தர் நடத்துறாருன்னு சொல்றா. நீங்க ஊழியக்காரன் ஏமாந்துடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவளை நடத்துறாரா? அதுதான் மேகஸ்தம்பம். மேகத்தின் கீழாய் இருந்தார்கள். நீங்கள் எதை அறியணும்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஊழியர்கள் எதை அறியணும்? ஆமா, பரிசுத்த ஆவி நடத்தினாருன்னா பழைய ஏற்பாடு போல விளங்கணும். அவர்கள் எல்லாரும் எதுக்கு கீழே இருந்தாங்க? அதை சொல்லிட்டு சொல்லணும். பரிசுத்த ஆவி நடத்தணும். சும்மா பரிசுத்த ஆவி நடத்துன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன விளங்கு? இதை சொல்லிட்டு அதை சொன்னா புரியும். அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டை கையில் தூக்கி தந்திருக்காரு. ஏது நடத்தணும், ஏது நடத்தணும், எந்த ஏசு சொல்லிக் கொடுங்க. அதுதான் இந்த மாதம் பூரா உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி தந்தது. நம்ம பிரதமன்ற இயேசு வேற. நமக்கு பக்கத்தில் பெந்தகோஸ்துக்காரங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்ற இயேசுவே வேற. அதை காணும் கண்களை உங்களுக்கு திறக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் உட்காந்து கொட்டடிச்சிக்கிட்டு இருக்க, அங்கே போய் நீ கை தட்டிக்கிட்டு இருக்க, பிரைஸ் எல்லாம் சொல்லி கை கொடுக்குற. எப்படி நீ உருப்படுவ? எப்படி? எந்த ஆதாரத்தில்? அதனால பழைய ஏற்பாட்டு பகுதியை நீ படித்தாதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம் உனக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. அதான் பவுல் 4 சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர்கள் தங்கள் சபை மக்களுக்கு போதிக்கும் போது முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆதாரம் காமிச்சு காமிச்சு பேசுவாங்க. நீங்களும் நானும் அதை புரிஞ்சு நம்மளும் நடக்கணும், நம்முடைய சபையை நடத்தணும். இப்போ பாளையம் புறப்படுதல் அப்படிங்கிற இதில் பார்க்கும்போது யார் நடத்துறது? மேகம். சொல்லுங்க. மேகம் நடத்துவது புரியாதவர்களை நடத்துவது யாரு? தலைவர்கள், நடத்திப்புக்காரர்கள். ஆனா மேகம் நடத்துறதான் சொல்லணும், இவன் நடத்திடக்கூடாது. மேகம் போகுது, மேகம் போகுது, ஓடியா ஓடியா, அதுக்கு பின்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க பத்தியா? இந்த மேகத்தினுடைய நடத்திப்பு தான் பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பு. ஊழியர்கள் மட்டும் நடத்தக்கூடாது, ஆவியானவர் ஊழியர்கள் நடத்தணும். அந்த ஆவிக்கு கீழே ஊழியர் மட்டுமல்ல, விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களோடு இணைஞ்சு போயிட்டே இருக்கணும். ஆனால் விசுவாசம் என்ன செய்யறா? நீ கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வர்றியா, 3 மணி நேரம் வர்றியா? சில 10 மணி சொன்னால் 12 மணிக்கு வருவா, சில 12 மணிக்கு வருவா. ஏன்னா அவங்க டேஸ்ட்டுக்கு அங்கே ஒன்று நடக்கும். சிலருக்கு பாட்டு பிடிக்கும், பாட்டு ஆறான. சிலருக்கு அவங்க பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க பத்தியா, அது பிடிக்கும், அதுக்காக வருவாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு. சில சங்கீத வாசித்து சில வார்த்தைகளை சொல்லி சோத்திரம் பண்ணுவாங்க, அதுக்கு வருவாங்க. சிலர் பாட்டு ஆராதனை பிடிக்குதா, அந்த கையை வைத்து இப்படியே இப்படி இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கு தான் வருவா கூட்டத்துக்கு. சிலர் சாட்சி சொல்லுவாங்க, இவளுக்கு வார வாரம் சாட்சி சொல்லணும், அதில் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த சாட்சியில் சபை உயிர்ப்பிக்கப்படுது, அதெல்லாம் இல்லை. மக்கள் உயிரடையணும், மக்கள் தேவனோட நெருங்கணும், அதுக்காக சாட்சி சொல்கிறா. இவளை பீத்தணும், இவளை என்ன செய்யணும்? பீத்தணும். என்ன இது மாதிரி சாட்சி சொல்ல வருவாங்க ஆராதனைகளில், தங்களை பீத்தணும். என்னமோ கடவுள் நடத்துறாரு, கடவுள் கொண்டு போயிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்ல வருவாங்க. எல்லாம் பூமிக்குரிய காரியமாக இருக்கும், ஒன்று கூட பரலோகத்துக்கு அடுத்த விஷயமா இருக்காது. இந்துக்களை நடத்துறது அவங்க சாமி, இஸ்லாமியில் நடத்துறது அவங்க சாமி, யூதர்கள் நடத்துறது அவங்க கும்புற சாமி. இது போல கிறிஸ்தவன் நடத்துகிற இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, அது வேறொரு இயேசு, அது நாம பிரசங்கிக்கிற இயேசு அல்ல. இதனால் ஆராதனைக்கு வர்றவங்க தங்களை பீத்தி பேசுவாங்க, அதுக்காக வருவாங்க. சிலருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அவங்க ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணும், நீட்டி முழங்குவாங்க, வானம் எட்ட பேசுவாங்க ஜெபத்தில். நான் 40 வருஷம் கேட்டு கேட்டு புளிச்சு போனவன், அதனால எனக்கு தெரியும் இவன் எதுக்கு ஜெபம் பண்ணுறா, இவன் எதுக்கு ஜெபம் பண்ணுறான் தெரியாதா? எல்லாம் சொல்லி தருவார்ல ஆவியானவரே, நம்ம கூட தானே இருக்காரு, அதனால புரிஞ்சுக்கணும். நீங்களும் புரியணும். அப்போ ஆவியானவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்போ சபை கூடி வருதில்ல, வர்றாங்கல்ல, எத்தனை மணிக்கு வர்றாங்க,
அவங்க எதுக்காக வர்றாங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தருடைய சபையாக மாற்றணும்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடத்தணும். ஆடுகளின் நிலைமையை அறிந்து ஒட்டுமொத்த சபையின் மேல் கவனமாயிரு. ஒவ்வொரு ஆட்டினுடைய ஒவ்வொரு விசுவாசினுடைய நிலைமையை நீ அறியணும். அறிஞ்சாதான் முழு சபையின் மேலே நீ கவனமாக இருக்க முடியும். வந்தால் போதும், காணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற புத்தியில் இருந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அது சபை இல்லை, அது கிறிஸ்தவ கூட்டம். அது கிறிஸ்தவ கூட்டம், அது சபை அல்ல. சிலர் ஆவியில் நம்புறதுக்காக வருவா. ஏழு நம்புன அது எந்த ஆவியோ அது வேற. இவங்களுக்கு கை தட்டணும், நல்லா உறக்க பாடணும், மைக்க பிடிச்சி சத்தமாக பாடிட்டு ஆவி இறங்கிடும். கத்தணும், க்ளோரி 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 க்ளோரி, உடனே கை தட்டிடுவா. இதெல்லாம் பிசாசு அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இப்படி சத்தம் போடாட்டா ஆவி வராதா? பரிசுத்தாவி சத்தம் போட்டாலும் வருவார், போடாட்டாலும் சத்தம் போட்டா தான் இந்த ஆவி வருதுன்னா அப்போ அவளுக்குள்ள வர்ற ஆவி என்ன ஆவி கண்டுபிடிக்க வேண்டாமா? நீங்கள் ஊழியர்கள் இதெல்லாம் கவனிக்கணும். ஊழியர் கூட்டத்தில் எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, இப்படி உட்கார வச்சு சொல்லித்தர மாட்டாங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ சிலர் இந்த கைதட்டணும், சிலருக்கு என்ன செய்யணும், கைதட்டணும், குதிக்கணும். சிலருக்கு உருளணும். நான் ஒரிஜினலை சொல்லிக்கிட்டு இருக்கேன், டூப்ளிகேட்டை சொல்லலை. அது வேற ஆவி வந்து உருட்டுது புரட்டுது, அது வேற. உண்மையாகவே அபிஷேகம் இறங்கினா அவனை தூக்கி வீசும், அவளை தூக்கி வீசும். நிற்க முடியாது, அவர்களால் நிற்கக்கூடாது இருந்தது. மேகம் நிரப்பிற்று, ஆசாரிகள் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிற்று. ஆவியில் அப்படி நிரம்பும் பொழுது தூக்கி வீசிடும், விழுந்து துடிக்கிட்டு இருப்பான். தீக்கங்க சுட்டா எந்த அளவுக்கு உதறுவான், அது மாதிரி அக்னி இறங்கிடுச்சுன்னா அவனுடைய உடல்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதான் ஆவியின் நிறைவு. இது பேர் என்னது? அப்படி ஆவியில் நிரம்பினவன் உருண்டு புரண்டு காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை அது இருக்கணும் அடையாளம். காணத்தக்கதாகவும் இருக்கணும், கேட்கத்தக்கதாகவும் இருக்கணும். அபிஷேகத்தின் அடையாளம். 2:32 அப்போஸ்தலர் 33. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு ஆள் மேலே வந்து இறங்குதுன்னா காணத்தக்கதான அடையாளமும் இருக்கும், கேட்கத்தக்கதான அடையாளமும் இருக்கும். அதான் பரிசுத்தாவின் நிறைவு. அதனால் பரிசுத்தாவினுடைய நிறைவு வந்தால் காணக்கூடிய அடையாளம், கேட்கக்கூடிய அடையாளம் இருக்கும். நிரப்பப்படுதல், ஆவியிலே நிறைந்தான், ஆவியிலே நிறைந்தான். நிரப்பப்படுகிற ஒரு சபையை நம்ம கட்டணும். ஆவியானவரே வந்து என்ன செய்யணும், நிரப்பணும். சும்மா கூட்டு கூட்டி சாமி வருது, வேகமாக கூட்டடிச்சு வர்ற சாமி அது வேற சாமி, அது ஆசாமி. என்ன சாமி? அது ஆசாமி. அதனால் மைக்க பிடிச்சி நம்ம வேகமாக சத்தம் போடுறதுனாலையோ ட்ரம்மை வேகமாக தட்டுறதுனாலையோ வர்ற ஆவி வர்ற சாமி வேற சாமி. புரிஞ்சுக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒரு உனக்குள்ள வரும் பொழுது அவன் பலன் அடைவான். என்ன செய்வான்? எதில் பலன்? ஆவியில் ஒரு பலன் உண்டாகும். ஆவியில் பலன் வச்சா சாத்தானை ஜெயிப்பான், மாம்சத்தை ஜெயிப்பான், சுயத்தை ஜெயிப்பான். சொந்த வாழ்க்கை அவன் விரும்பின வழியில் ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே யாரானிக்கு வந்து கையை தட்டிட்டு போகிறது? அவன் விருப்பம் செய்கிறா, மனுஷன் விருப்பம் செய்கிறா, குடும்பத்தாருடைய விருப்பம் செய்கிறா. எப்படி பரல வருவா? தேவனுடைய சித்தம்ல செய்யணும், அதில் சபை. அதனால் சிலர் சாட்சி சொல்கிறதுக்கு வருவாங்க, சிலர் சங்கீத பிரசங்கம் கேட்க வருவாங்க, சிலர் பாட்டு பாடி ஆராதிக்க வருவாங்க, சிலர் ஆவியில் நம்பி கையை தட்டி உருள்றதுக்காக வருவாங்க, சிலர் அவங்க பிள்ளைய வசனம் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறதுக்காக வருவாங்க, சிலர் காணிக்க போடுறதுக்காக வருவாங்க. என்ன போட? காணிக்க தசமாக கொடுப்போம், அதுக்காக மட்டும்தான் வருவா. அதில் சுற்றி எல்லோரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்குருவா. எல்லோரும்
எல்லாரும் பார்க்கறது அவளுக்கு தெரியணும், இவளுக்கு தெரியணும். அப்படியே வச்சுருவா. பார்க்கலன்னு வச்சுருவா, கொடைகளை வச்சுருவா. அப்புறம் அப்படி தூக்கிட்டு வர்றது, அவள் கொண்டு வர்றது, பக்கத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வராது. இப்படியே நோட்டை மடித்து கொடுத்தா தெரியாது. அதனால் அங்கே நின்றுக்கிட்டு விரிச்சு காமிக்கிறது. இதெல்லாம் பரலோகம் போகுமா? இதெல்லாம் கூட்டத்துக்கு வரும். பரலோகம் போகுமா? நான் சொல்லவே இல்லை. சத்தம் அடிக்கிறத சொல்லியே சொல்ல வைக்கிறோமா பாரு. அப்போ பார்த்தியா, அப்போ உண்மையாக சொல்லலை. கர்த்தருக்கு சோத்திரம். அதனால ஒரு சபை உங்களுக்கு முன்னாடி கூடி வருதுன்னா இப்படி பல ஆங்கிள், பல நோக்கத்தோடு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களை ஆவிக்குரியவங்களை மாற்றக்கூடிய சக்தி எக்காலங்களை பூரிகளை ஊதுகிற ஆசாரியருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஊழியர்களுடைய நடத்திப்பு ஆவியானவருக்கு ஏற்றபடி நடத்தணும், மேக ஸ்தம்பத்துக்கு ஏற்றபடி நடத்தணும். அவங்கள மேகத்துக்கு கீழே கொண்டு வந்துடணும். அதைத்தான் பவுல் எடுத்து காட்டுறான் புதிய ஏற்பாட்டு சபை கொரிந்து மக்களுக்கு. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் மோசைக்குள்ளாக கடந்து போனார்கள், மன்னாவை புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டு இந்த இப்போ நம்ம சிந்திக்கிற விஷயத்தை அவன் சொல்றான். அவன் சபை மக்களுக்கு தெரியாட்ட எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பழைய ஏற்பாடு வேண்டாம் சொல்லி விட்டு இருந்தானே, இதெல்லாம் சொல்லுவானா? இதெல்லாம் இப்போ உள்ள அசுத்த ஆவி அப்படிலாம் சொல்ல வைக்கிது. சரி, சொல்லிட்டு போட்டோம். ஆகவே பயணம் தொடங்குவது, பயணிப்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இதான் என்னது தெரியுதா? தூங்குறீங்களோ? யார் தூங்குறது? கை வைத்துங்க. தோத்திரம். என்ன, நம்ம மேலே உட்காந்துருக்கனால உங்களை கண்டுபிடிச்சிடுறேன். இது கீழே உட்காந்துருக்கனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. தோத்திரம். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அடையாளம், ஆசரிப்பு கூடாரத்தின் அடையாளம். இதுவரைக்கும் நம்ம சிந்திச்சது பாளையம், புறப்படுதல், பயணித்தல் எப்படிங்கிறத சின்ன அளவில் நாம் நினைவு கூர்ந்தோம். இப்போ பாளையம் உட்காரணும், அடுத்த ஒழுங்கு 25 லட்சம் மக்களையும் இப்போ மேகஸ்தம்பம் நிற்கிது வைங்க, நிற்கும் பொழுது அவன் என்ன செய்யணும்? கூடாரம் போட்டு அவன் குடும்பத்தை செட்டில் பண்ணணும், ஆடு மாடுகளை செட்டில் பண்ணணும், பிள்ளை ஒட்டியில் செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணணும்னா ஆசரிப்பு கூடாரத்தை முதல்ல என்ன செய்யணும்? போட. இவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி எதை போடணும்? அவன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கோயிலை கட்டிடணும். ஆசரிப்பு கூடாரம் என்னது? நம்முடைய நடைமுறை பாணியில் சொன்னோம்னா கோயிலை கட்டணும். அப்போ ஆண்டவர் முதல்ல கோயிலை கட்ட சொல்லுவார். 25 லட்சம் பேர் கும்பிட்றதுக்கு ஒரு கோயில், அதுக்கு பேர் தான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். அப்போ 25 லட்சம் பேரும் 4 தலைமையில் வருவாங்க. ஒரே ஒழுங்குல மேகம் அப்படி போயிட்டே இருக்கும், அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்படி வந்துட்டே இருக்கும். ராம்நாட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க வைங்க. ராமேஸ்வரம் வந்தவொடனே அப்படி நிற்கிது. நின்ற உடனே என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? கூடாரத்தை போடணும், கோயிலை கட்டணும். முதல்ல கடவுளுக்கு, நம்ம கும்பிட்ற சாமிக்கு தான் முதலிடம். உன் முழு இதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடும் உன் தேவநாயக கத்திடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு இருக்கும்னா முதல்ல கோயிலை கட்டிடுவான், இல்லைன்னா அவன் வீட்டை கட்டுவான். அவன் புருஷன், பொண்டாட்டி, அவன் புள்ள, அவன் அண்ணன், தம்பி, போடுறா நீ அந்த பக்கம் போடு, நீ இந்த பக்கம் போடு, வேற எவனையும் விட்டுறாத, இந்த எல்லாம் ஃபுல்லாக நமக்கு தான். கிறுக்கோழி பயிலுக எல்லாம் பூமிக்குரிய சிந்தை. ஒருத்தனுக்கு ஆவிக்குரிய சிந்தை கிடையாது, ஒருத்தனுக்கு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸே இல்லையா? இடம் பிடிக்கணும். இப்போ மணிப்பூரில் என்ன பிரச்சனைங்கிறிய? இட பிரச்சனை தான். குக்கி இனத்தவருக்கும் மீத்தி இனத்தவருக்கும் இட பிரச்சனை தான். அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகளும் கல்வியிலையும் சம பங்கு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கள் பழங்குடி, நீங்கள் சம பங்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சிரும், எங்கள் மக்கள் கூட இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு இவன் போடுறான். அதில் இருந்து சண்டை எத்தனையோ ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்கு. இதுதான் மணிப்பூர். ஆனால் பேசிக் பல்லாண்டு காலமாக வருவது இடப்பிரச்சனை. ஆனால் இங்கே இடப்பிரச்சனை வராது. ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர். அவருடைய மக்களுக்கு 25 லட்சம் மக்களுக்கும் ஒழுங்குபடுத்துறார். அதனால் முதல்ல போன உடனே ஆத்திரக்கூடத்தை போடு, ஆலயத்தை கட்டு, கோயிலுக்கு முதலிடம் கொடு, உன் தேவநாயக கத்திடத்தில் முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும். அதனுடைய முதல் அடையாளம் தான் கோயில், சர்ச்சு.
அப்புறம் தான் அவன் இடம் போடணும். அடுத்து சொன்னார், இது கிழக்கு, ஆலயத்தின் வாசல் எது பார்த்துருக்கணும்? கிழக்கு பார்த்துருக்கணும். கோயில் கட்டுறாங்கன்னா கோயிலுக்கு கிழக்கு பார்த்த வாசல் கட்டணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்படி கிழக்கு பார்த்த வாசல் போட்டு என்ன பண்ணணும்? முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இதை கட்டுவாங்க, காம்பவுண்டு போடுவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? காம்பவுண்டு போடுவாங்க. இந்த காம்பவுண்டு வாலி எப்படி கட்டணும்னு ஒரு ஒழுங்கு. அதுக்கப்புறம் இந்த கூடாரத்தை ஸ்தாபிப்பாங்க. இந்த கூடாரத்தில் 2 பகுதி இருக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒரு கூடாரம், இதுக்கு பேர் என்னது? கூடாரம் அல்லது வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அடுத்து இங்க பாருங்க, இதுல பாதி இடம் பரிசுத்த ஸ்தலம். இந்த இதுல வந்து துணியில போட்டுப்பான் ஸ்கிரீன், அந்த துணியில போட்டுப்பான். இங்க உள்ள வந்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். இதை திறந்துக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா என்ன வாசி? குத்து விளக்கும் மேஜையும் வந்து இருந்தன. அப்ப தூபம் சொல்லல. 4வது வாசி. தூப கலசம் இல்லை, நீ ஒரு ஆள் தான். தோத்திரம். நல்லா கவனிங்க. அதை விட்டுட்டேன், இப்படி நிறைய விட்டுருக்கோம். அதெல்லாம் நாம தான் கரெக்ட் பண்ணிக்கிறோம். நான் சொன்னது தூவ எழுதியிருக்கேன். தூவ எழுதியிருக்க தேவசமுத்து அப்போ இங்கே இருக்கு, மேசைக்கு மேலே. இது வேற, தூவ வேற, மேசை வேற, மேசையில் அடுக்கப்பட்ட அப்பங்கள் வேற, குத்துவிளக்கு வேற. இந்த முந்தின பகுதி கூடாரம் போட்டிருக்கு பத்தியில, அந்த கூடாரம் இந்த இருக்கு பாருங்க, இதை இப்படி தான் போட்டிருப்பான். இதில் முந்தின பகுதி இந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போயிட்டா இந்த இது வரும். இதுக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு அடுத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த பின்பகுதியையும் பிரிக்கிற ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பான். இப்படி 2 பகுதி இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கும். முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே குத்துவிளக்கு வைக்கப்பட்டிருக்கும். மேசையில் அடுக்கி வைக்கப்பட்ட அப்பம் இருக்கும். அடுத்து இந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? தூப பீடம். தூப பீடம்னா சாம்பிராணி போடுறது. இதுக்கு பேர் தூப பீடம்னா சாம்பிராணி போடுற பீடம். பார்த்துக்கிடுங்க. கலசங்கிறது வேற, அது ஆசாரியுடைய கையில் இருக்கும். இந்த வச்சிருக்க பத்தியா? இது தெரியுதா? தூங்குறியா? இந்த கையில் வச்சிருக்க பத்தியா? இதுதான் என்னது? தூப கலசம். இதை மூடி வச்சிருக்காங்க. தோத்துரும், ஏன்னா புகை எல்லா இடத்துக்கும் வந்துடக்கூடாதுல, அதனால மூடி வச்சிருக்காங்க. சரி, வச்சிருக்கட்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி முதல்ல காம்பவுண்டை போடுவாங்க. முதல்ல போடுறது காம்பவுண்ட். அதுக்கப்புறம் கூடாரத்தை அமைப்பாங்க. கூடாரம் 2 பகுதியை கொண்டது. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பனிமுட்டுகள் வைக்கப்படும். மேசை, குத்துவிளக்கு, தூபபீடம். இந்த 3 பனிமுட்டுகள் வைக்கப்பட்ட இடம் பரிசுத்த ஸ்தலம். இப்போ இந்த ஸ்கிரீனை திறந்துட்டு உள்ள வந்துட்டோன்னு வைக்க, உள்ள வந்துட்டா இங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கிற மூடிக்கு பேரு கிருபாசனம். இந்த பெட்டியை மூடி இருக்கிற தங்க தகடு ஒரு மூடி போட்டு மூடி இருப்பாங்க. அந்த தகடுக்கு பேர் தான் என்னது? கிருபாசனம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாது. அதுதான் உங்களுக்கு படம் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த பெட்டியை மூடி இருக்கிற மூடி, இந்த மூடியோடு சேர்ந்து இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? 2 ஏஞ்சல்ஸ், கேருபீன்கள், அந்த கிருபாசனத்தோடு சேர்ந்து ஏக அடிப்பு வேலையாக செஞ்சுருப்பாங்க. அடித்து இந்த தங்க தகடும் கொண்டு வரணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல்ஸ் உருவ அமைப்பில் 2 கொண்டு வரணும். இதுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 பொருள் இருக்கும். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துணித்தகோல், அது என்னது? கற்பனை பலகை. இப்படி 3 பொருள் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். அந்த பெட்டி இப்படி தான் செஞ்சுருக்கும். பார்த்துக்கிடுங்க. இப்படி 2 ஏஞ்சல்ஸ், இவங்களுடைய செட்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்வது மாதிரி இருக்கணும். நேர்முகமாக இருக்கணும். இந்த முகமும் இந்த முகமும் என்ன செய்யணும்? நேருக்கு நேரம் சந்திக்கிற மாதிரி இருக்கணும். இது இப்படி முகத்தை திருப்பிட்டு இருந்துச்சா அப்படிலாம் செய்யக்கூடாது. முகத்தை இங்கிட்டு திரும்பிக்கிட்டு
அந்த ஏஞ்சல் அங்கிள் திரும்பிக்கிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது, கர்த்தர் சொல்லிட்டாரு. ஏக வேலைப்பாடாக இருக்கணும், கிருபாசனத்தை தகடோட சேர்த்து அடித்து செய்யணும், தனியாக நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு எரிஞ்சக்கூடாது, ஜாயின் அடிக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளு போயிடலாம் கழட்டிட்டு வந்துடுவான். மகா திட்டு போயில மகாபரிசுத்த தத்துக்குள்ள வந்து மகா திருடு செய்வான். திருடர்கள் ஜாக்கிரதை, பியூர் ஆஃப் டாக் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் டாக்குன்னு தான் சொல்லுவேன். டேடி நான் சொல்லுவேன், திட்டு போயில டாக்குன்னு தான் சொல்லுவேன். பியூர் ஆஃப் டாக். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிலிப்பியன்ல சொல்லியிருப்பான்ல, அது எந்த நாய் சொல்லுங்க? பிலிப்பியன் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா 4ஆம் வசனமா? 2ஆம் வசனம் வாசி. பாத்தீங்களா? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருப்பேன். என்ன எழுதுறேன்? பொல்லாத வேலையாட்கள், ஊழியக்காரங்க. வேலையாட்கள் யாரு? ஊழியக்காரங்க, பொல்லாத ஊழியக்காரங்க. அடுத்து யூத பைய, இவங்க தான் யாரு? சுண்ணத்துக்காரங்க. ஈரோட்லையும் அது செய்கிறாங்களா? விருத்த சேதனம்னு எழுதியிருக்கும். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம்னு எழுதியிருக்கும். அப்போ பார்த்துக்கிடுங்க, இவங்க எல்லாம் நாய்கள். இவங்கெல்லாம் யாரு? இது புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்துடும். அந்த உபதேசத்தை பேசுறவங்க நாய்கள். பின்மாற்றக்காரவன் நாய்கள். பின்மாற்றக்காரன் யாரு? நாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்கள். அதனால தான் பியூர் ஆஃப் டாக் அப்படின்னா நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. எல்லாம் சபைக்குள்ள இருப்பான். இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டாந்துருவாங்க. மக்களை விசுவாசிகளை வஞ்சிக்கிற மாதிரி செய்தி கொடுப்பேன். அது பரலோகம் போகிறதுக்கு மாதிரி சொல்ல மாட்டேன். இதுகளுக்கு உலக பிரகாரமான ஒரு ஆறுதல் வேணும், உலக பிரகாரமான ஒரு தேர்தல் வேணும். கர்த்தர் பேசிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் ஆராதனைகளில் பிள்ளை இருப்பாங்க, இருக்கட்டும். நமக்கு ஆதரவு கூடாத படிக்கிறோம். இப்படி காம்பவுண்ட் வால் போடணும். இப்படி சுற்றி ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறாங்க பற்றியா, இது முதல்ல போடணும். பலிபீடத்தை இந்த வாசல், காம்பவுண்ட் வாசல் பக்கத்தில் என்ன செய்யணும்? பலிபீடத்தை வைக்கணும். இந்த கேட்டை திறந்தா பலிபீடம் தான் தெரியும். அந்த பலிபீடத்துக்கு அடுத்து கொஞ்சம் நகர்ந்து வந்தால் என்ன இருக்கும்? தொட்டி வச்சுருக்கீங்க, கும்பா மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம தொட்டினா அப்படி கும்பா தொட்டின்னு சொல்லுவோமா? நம்ம தமிழ்நாட்டில் அப்படி செவ்வகமாக ஏதாவது போட்டால் தான் நம்ம தொட்டின்னு சொல்லுவோம். ஹென்ரியை கொடுத்து வரைய சொன்னாலும் இப்படி வரைஞ்சிருக்கேன். தோத்திரம் ஏதோ தண்ணி ஊற்றி வைக்கணும், அதுக்கு வச்சுருக்கான் தொட்டி. இது இந்த தொட்டி. இதை தொட்டியை கடந்து கூடாரம். கூடாரம் எப்படி அமைக்கணும், எங்கே பலிபீடம் வைக்கணும், எங்கே தொட்டி வைக்கணும், இந்த கூடாரம் எப்படி 2 பகுதியாக பிரிக்கணும். அப்போ முதல் பகுதியில் மேசை, குத்துவிளக்கு, தூவபீடம். அப்போ மேசை எந்த திசையில் வைக்கணும், எந்த பக்கம் வைக்கணும், குத்துவிளக்கு எந்த பக்கம் வைக்கணும், தூவபீடம் எந்த பக்கம் வைக்கணும், மகாபரிசுத்த தலத்தில் உடம்படிக்கை பெட்டி எந்த இடத்துல வைக்கணும், இது எல்லாம் ஒழுங்குப்பா. இதெல்லாம் என்னது? இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி செய்ய முடியாது, வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படித்தான் என்ன செய்யணும். இப்போ இப்படி கூடாரத்தை போட்டாச்சு. இது போட்டு இங்கே இது இந்த கூடாரத்துக்கு 3 வாசல். இது கேட்டு வாசல். கேட்டு வாசலுக்கு என்ன சொல்லலாம்? இதா தலைவாசல்? சரி, தலைவாசல். முதல்ல நுழையிறதுனால இதுக்கு பேர் என்னது? தலை நுழையிறதுனால அது தலைவாசல். தோத்திரம். 2வது கூடாரத்துக்கு 2 வாசல். இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல். கூடாரத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், 2வது. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு கேட்டு, ஒரு வாசல். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நுழையிறதுக்கும் ஒரு வாசல். அப்போ மொத்தம் எத்தனை வாசல்? 1, 2, உள்ள 1, 3. இது உங்கள் தலையில் இருக்கணும். 3 வாசல்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல்? 3 வாசலுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. 1, 2, 3 வாசல் கொண்டது ஆசரிப்பு கூடாரம். இந்த வாசலுக்கு பேரு பிரகார வாசல். சொல்லுங்க, இந்த வாசலுக்கு பேர் என்ன? இதுதான் நம்ம கேட்டுன்னு சொல்லுவோம். என்னது? கேட்டு. அடுத்து இந்த வாசலுக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். இந்த இடத்துக்கு பேரு, இந்த இடத்துக்கு அப்படி பிரித்து எழுதிக்கிறீங்க, பரிசுத்த ஸ்தல வாசல். அப்போ காம்பவுண்ட் இந்த பிரகார வாசல், பரிசுத்த ஸ்தல வாசல், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். இந்த வாசல்களுக்கு நம்ம பிரகார வாசலுக்கு 1, 2, 3, 4 தான் போட்டிருக்காங்களோ? அந்த பிரகார வாசலுக்கு எத்தனை தூண் வாசிங்க? வாசிங்க. எத்தனை அவசரம் வாசிக்கிட்டேன்? எத்தனை அவசரம்? தொடர்ந்து வாசி.
இதைத்தான் இதான் நமக்கு கம் டு தி பாயிண்ட். நமக்கு தேவை பிரகாரத்தின் அது எத்தனாவது 16 எத்தனாவது அதிகாரம் 27வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வாசலை பற்றி படிக்கிறோம். அதுக்கு வாசி. சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாகும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும். 4 தூண். அப்போ இந்த பிரகார வாசலுக்கு 4 தூண். இந்த 4 தூண் மேல போடுற ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அது 4 நூல்ல செய்யப்பட்டிருக்கணும். ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இன்னொன்று இல நீல. இந்த 4 நூல்களை இணைச்சு ஒரு ஸ்கிரீன் தயாரிச்சிருப்பாங்க. எத்தனை தூண் அது? அந்த ஸ்கிரீன் எது மேல எத்தனை தூண் மேல தொங்குது? 4 தூண்கள் மேல தொங்குது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. 4 நூலால் செய்யப்பட்ட 4 கலர் நூலால் செய்யப்பட்ட ஒரு திரை, அது 4 தூண்களின் மேல் தொங்க விடப்பட்டிருந்தது. இந்த வாசலுக்கு பேர் தான் பிரகாரத்தின் வாசல் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இங்க வாங்க, கூடாரம். கூடாரத்துக்கு வாசல் இதுக்கு எத்தனை தூணு? இதான் வசனம் போடல பாருங்க. இங்கே அந்த பிரகாரத்தின் வாசல் அந்த 27 அதிகாரத்திலே இருக்கான்னு பாருங்கப்பா. சரி, முதல்ல 27 அதிகாரம் படிச்சோம்ல. 26ஆம் அதிகாரம் வாங்க, 37 வசனம் வாசிங்க. பாருங்க, இந்த ஸ்கிரீன் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய இந்த வாசல் எத்தனை தூண்கள்? பிரகாரத்தின் வாசல் அதை கவனிக்கணும். இது 4, இது 5 தூண்கள். 5 தூண்களால் செய்யப்பட்டு இந்த பாதம் சொல்றது இந்த கீழே வச்சிருக்காங்க பத்தியா, கருப்பா, அதான் வெண்கல பாதம். பொன் தகட்டால் மூடப்பட்டது. உள்ளே இருப்பது மரம். இந்த இருக்கு பாருங்க தூணு. வாசஸ்தலத்தின் தூணு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சிருப்பான். பாதம்ங்கிறது இந்த இருக்கு பாருங்க. இந்த 2 பகுதி, இந்த 2 பகுதியை கொண்டு வந்து அதுக்குள்ள உள்ள வச்சிருவான். நல்லா கிரீப்பா நின்றுக்கிறோம். அதுக்கு பேர் தான் பாதம். இது பேர் தான் என்னது? புரியுதா? வசனம் படிக்கும் போது புரியாதது படம் பார்க்கும் போதாவது தெரியுதா? இல்லை டிவியில் எடுத்து போடவா? டிவியில் இன்னும் நல்லா தெரியும். அதுக்கு உண்டான செலவு பூரா எடுத்துக்கிறேன்னு சொல்லி நாளைக்கே டிவியில் நான் பண்ணுறேன். தோத்திரம். அப்போ பாதம், இந்த தூணு, இந்த தூணுக்கு 2 கால் விட்டுருக்காங்க. இப்படில இந்த காலை செதுக்கி ஆதாரி இப்படி விட்டுருப்பாங்க. அதை கொண்டு வந்து இந்த பாதத்துக்குள்ளே சொருவாங்க. சொருணுன்னு பில்லர் மாதிரி நினைக்கும். அதான் தூணு. இதுதான் என்னது? தூணு. இது பலகை. இதெல்லாம் என்னது? பலகை. அந்த பலகையை சேர்க்கறதுக்கு இந்த போட்டுக்காய் பாருங்க, கம்பி. அந்த கம்பியை சொருகிறதுக்கு இந்த மாதிரி தாழ்பாலாக போட்டிருப்பான். அது பேர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த கம்பியை சொருகிறதுக்கு அதுக்கு என்ன பேர்? கப்பியா? கொக்கியா? கொக்கினா 2 பக்கமும் மூடி இருக்கும், உள்ளே இறுக்கிடுவேன். அப்படி கம்பியை வளைச்சி இப்படி உள்ளே மடிக்கிடுவான். அது என்னது? வளையம்னு சொல்லலாம். என்ன? இந்த கம்பியை சொருகக்கூடிய வளையங்கள். இப்படி ஒவ்வொரு பலகையிலையும் அடிப்பான். இப்படி 4 இடத்துல இந்த மாதிரி வைக்கணும். இந்த பலகைகளை ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கம்பி வளையங்கள் போட்டு கம்பியை சொருகுவாங்க. வெளியரங்கமாக 4 கம்பி சொருகுவான் பலகைக்கு மேலே. இந்த ஒரு இருக்கு பற்றிலாம் நடுவில் இந்த பக்கம் கம்பி போடலை பற்றிலா. இது வந்து உள்ள பலகைக்குள்ளேயே ஓட்டை போட்டு அப்படி கொண்டு போய் உள்ள எல்லா பலகை இணைக்கிற மாதிரி ஒரு கம்பி உள்ள சொருகிடுவான். இது எல்லாத்தையும் இணைக்கும். அவ்வளோ பலகை இணைக்கிற பலகை கம்பி. இப்போ மேலே 4. இதைத்தான் நம்ம 5 ஊழியக்காரங்களோட ஒப்பிட்டு பேசுறது. இந்த நடுவில் இணைக்கிறது பற்றில உள்ள போதா பழையக்குள்ளேயே ஓட்டப்பட்டு அப்படி உள்ளே வந்துடும். இது அப்போஸ்தலன். அதான் என்னது? ஒரு தலைமை ஊழியக்காரன், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மெய்ப்ப, போதகன். இப்படி 5 விதமான ஊழியர்களின் ஐக்கியத்தில் தான் ஒட்டுமொத்த வாசஸ்தலமும் அமைக்கப்பட வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும். ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அதெல்லாம் எடுக்காது, பரலம் போகாது. இந்த ஊழியர்களின் ஐக்கியத்தின் அடிப்படையில் சபை கட்டப்பட வேண்டும். அங்கே அப்போஸ்தலன் இருக்கணும், தீர்க்கதரிசி இருக்கணும், சுவிசேஷம் இருக்கணும், மெய்ப்பன் இருக்கணும், போதகன் இருக்கணும். அந்த கிருபை பெற்றவங்க, அந்த அழைப்பு பெற்றவர்களுடைய ஐக்கியத்தில் சபை கட்டப்படணும். ஒருத்தன் மட்டும் ஊதிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அது போய் சேராது. அவனும் போக மாட்டான், அந்த ஜனமும் போகாது.
அடிக்கடி அவங்க 5 பேர் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். சபைக்குள்ளே அந்த 5 கம்பி இருக்கணும். இந்த 5 கம்பி தான் பலகைகளை ஒன்றோடு ஒன்றா இணைக்கும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இதில். சரி, நீ போக வேண்டாம், டக்கு டக்கு முடிச்சுட்டேன். இந்த பாதம் பார்த்துக்கிடுங்க. அடுத்து 2 அந்த தூண் செய்கிறாங்க பற்றிலா, இந்த அமைப்பில் தூணை கொண்டு வந்து இதில் வந்து நிறுத்துவாங்க. இப்படி நிறுத்தப்பட்டது தான் வாசஸ்தலம். இப்படி நிறுத்தப்பட்டது தான் என்னது? இதுக்கு பேர் தான் வாசஸ்தலம். யார் வாசம் பண்ணுவா? கர்த்தர் வாசம் பண்ணுவார். இந்த பரலோகத்திலிருந்து ஒரு மகிமையின் மேகம் இறங்குது பற்றிலா, அதுக்கு பேர் என்னது? சிக்னாய் மகிமை இப்படிம்பாங்க. இந்த மகிமை உள்ள இறங்கு, கிருபாசனத்துக்கு நேர இறங்கு. அது சொல்லுவார், நான் கிருபாசனத்தில் வந்து உன்னோடு கூட பேசுவேன் அப்படிம்பார். இப்படிப்பட்ட ஒழுங்குகளை எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கார். இது அத்தனையும் சத்தியம், எதை தொட்டாலும் சத்தியம். யானை இருந்தாலும் இறந்தாலும் ஆதரவு கூடாரத்தை எங்கே தொட்டாலும் சத்தியம். ஆதரவு கூடாரத்தை எங்கே தொட்டாலும் சத்தியம். இது வேணாங்கிறேன். அதனால் அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. நமக்கு வேண்டாம், நம்ம வேலையை பாட்டு போவோம். அப்போ கூடாரத்தை பார்த்துக்கிறீங்க. கூடாரம் இப்படி போடப்பட்டிருக்கும். இந்த பாருங்க, 5 தூண்கள் இருக்கா? 3 2 5 தூண் தெரியுதா? தெரியலன்னு இப்படி படுத்துக்கிட்டு பாரு. தாத்துரா 5 தூண். அப்போ 5 தூண்கள் கொண்டு ஒரு ஸ்கிரீன் போடுறாங்க. இது பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். இந்த வாசலை வச்சுலா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எத்தனை வாசல்? வாசி. அது எத்தனாவது வாசல்? எந்த வாசல்? அதை வாசிட்டு வாசிட்டா வாசி. எங்க இருக்கு? 26வது அதிகாரத்தில் வாசிங்க வாசிங்க. 32 33 வாசி. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் திரை. 4 தூண்களில் நிப்பாட்டி 4 தூண் மேலே இந்த திரை என்ன செய்யணும்? போட்டு அந்த இதுக்குள்ளே இங்கே கொண்டாந்து சாட்சி பெட்டி என்ன செய்யணும்? வைக்கணும். அப்போ இது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். இது பரிசுத்த ஸ்தலத்தின். அப்போ இந்த வாசலுக்கு எத்தனை தூண்? 5. இந்த வாசலுக்கு எத்தனை தூண்? பிரகாரத்தின் வாசலுக்கு 4. இப்போ இதுக்கு 4, இதுக்கு 4. நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் எத்தனை தூண்? 5 தூண். இதெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. அது நிறுத்துகிற பாதம் வெண்கலமா வெள்ளியா என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் சத்தியம் இருக்குது. ரைட், ஓகே. ஆக ஆதரிப்பு கூடாரங்கிறது இந்த ஒழுங்குகளை செய்யப்பட வேண்டும். இப்போ பிரகாரத்தில் என்னென்ன பணிமுட்டு வைக்கணும்? பலிபீடம், தொட்டி. இதான் பிரகாரத்தில் வைக்க வேண்டிய பணிமுட்டுகள். 2. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன பணிமுட்டு வைக்கணும்? குத்துவிளக்கு, அப்போ வைக்கப்பட்ட மேசை, தூவவிட. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டிய பணிமுட்டு எது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி மூடி இருக்கிற கிருபாசனம், கிருபாசனத்தோடு இருக்கிற கேருபீன்கள். இப்படி ஒரு பெட்டியை வைக்கணும். இந்த பெட்டிக்கு 2 கம்பி, தூவவிடத்துக்கு 2 கம்பி, தூவவிடத்துக்கு 2 கம்பி, மேசைக்கு 2 கம்பியை சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த கம்பி வச்சுருக்காங்க? பிரயாணத்தில் போகும்போது நினச்சின்னு இதை பூரா ஆச்சாரியன் தான் தூக்கணும். ஆச்சாரியனும் லேவியனும் தான் தூக்கணும். பயணத்தில் போவாங்கல்ல, பாளையம் மேகசம்பம் புறப்பட்ட உடனே இவன் இதை பூரா ஆச்சாரியம் என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சுற்றி இந்த துணிமணி இருக்கு பாருங்க, மேலே போட்டிருக்காங்கல்ல, இதில் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன். 4 வகை நூல் மூடுதிரை. 2வது ஆட்டுமயிர் மூடுதிரை. அடுத்து சிவப்பு இருந்த ஆட்டுக்கடா தகசுத்தோல். அடுத்து ஆமாம் தகசுத்தோல் மூடி. இது வந்து ஒரு துணி இல்லை, 4 வகை நூல்கள். ஆமாம். இப்போ இப்படி போடுவாங்க. இதை இப்படி தனித்தனியாக போட்டிருக்கு. இப்படி இல்லை, இப்படி போடணும். துணி என்ன செய்யணும்? அப்படி போடணும். இப்படி ஒவ்வொரு துணி, முதல்ல போட வேண்டிய துணி என்ன, 2வது மேலே போட வேண்டிய துணி என்ன, 3வது மேலே போட வேண்டிய துணி என்ன,
நாலாவது போட வேண்டிய தகத தோல் மூடி. மூடின்னு சொன்னால் துணி தான், அது தோல் மூடி, தோலில் இருந்து செய்கிறது. இந்த 1 2 3 இது ஆடில் இருந்து செய்கிறது. இது நூலில் செய்கிறது. 4 வகை நூல்களினால் செய்யப்படுகிறது. இந்த துணியை இப்படி நீளமாக விரிக்கணும், அடுத்த துணியை அது மேலே விரிக்கணும், அடுத்ததை அதுக்கு மேலே விரிக்கணும், அடுத்ததை அதுக்கு மேலே விரிச்சா இதை தான் கடைசியாக போட வேண்டியது. சுத்தமாக மூடி தொங்க விட்டுருக்க. அந்த பற்றில கருப்பாக இருக்கா, இதில் மழை வெயில் பனி எல்லாம் விழுக்கும். அதனால கடைசி ஆண்டவர் சொன்னார், தகசு தோல் மூடினா மூடுகிறது. இப்படி ஆசிரியப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை இப்படி அமைக்கணும்னு சொன்னார், பிரகாரத்தை இப்படி அமைக்கணும்னு சொன்னார். இப்படி தான் ஆசிரியப்பு கூடாரம் இப்படி போட்டுட்டு கூட்டம் வந்துக்கிட்டு இருப்பான் 25 லட்சம் பேரும். இப்போ 4 திசையிலேயே அவன் உட்காரணும். முதல்ல வர்றது லேவியர் ஊழியக்காரங்க வரணும். இந்த கூடாரத்தை சுற்றி முதல்ல பாளையம் அமைக்கிறது யாரு? லேவியர்கள், ஆசாரியர்கள் அமைக்கணும். இதை சுற்றி முதல்ல உட்கார்றவன் யாரு? டென்ட் போடுறவன் லேவியர்களும் ஆசாரியர்களும். அதுக்கப்புறம் கிழக்கு பக்கத்தில் யார் வரணும்? யூதா வரணும், முன்னாடி உட்காரணும். அதுக்கப்புறம் யாரு? இப்போ வரும்போது இப்படி லைனில் வருவேன், உட்காரும்போது இப்படி லைனில் உட்காருவேன். இங்கே ஆசாரியன் டென்ட். அதுக்கப்புறம் யூதா கொடியை ஊண்டுவான், அதுக்கு பின்னாடி யூதாவுக்கு பின்னாடி யாரு? ரூபனுக்கு பின்னாடி யாரு? சொல்லுங்க, வாய்னால சொல்லுங்க, உங்க தலையில வரட்டு. திரும்ப சொன்னாதான் உங்க தலையில உட்காரு, இல்லைன்னா வேஸ்ட். நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசவம் பண்ற மாதிரி ஆயிப்போம் பொழப்பு. நான் உங்க தலையில உட்கார வச்சு அனுப்பணும். அதுக்கு தான் அறிக்கை எடுக்குன்னு சொல்றேன். திரும்ப சொன்னாதான் தலையில ஒட்டும், இல்லை ஒட்டாது. அப்ப கிழக்கு பக்கம் இதா, வாசல் பக்கம் தான் கிழக்கு. அப்போ முன்னாடி யாரும் உட்காந்துருவா? மோசே, ஆரோன் போன்றவர்கள் என்ன செய்வாங்க? உட்காந்துருவாங்க. மற்ற ஊழியக்காரங்க லேவியர்களை பிரிச்சிருப்பான், 3 கோத்திரமா பிரிச்சிருப்பாங்க. யாரு 3 பேரு? கோஹாத்தியர், மெராரியர், கெர்சோனியர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தனியாக அப்படி உட்காந்துருவாங்க. தெற்க யாரு, வடக்க யாரு, மேற்க யாருன்னு பிரிச்சுக்கிடுவாங்க. கிழக்க அவங்க தலைவர்கள் இங்கே உட்காந்துருவான், அவனுக்கு டென்ட் போட்டுருவாங்க. இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் 3 கோத்திரம் யூதாவின் தலைமையில், யூதா, இசக்கார், செபுலோன், இவங்கெல்லாம் இந்த கிழக்கு பக்கத்தில் உட்காரு. அடுத்து தெற்கு பக்கம் ரூபன், சிமியோன், காத். இந்த பக்கம் ஃபுல்லாக அவங்க வீடு கட்டிடுவாங்க. அடுத்து யாரு? இப்ராஹிம் தலைமையில் மனாசே, பெஞ்சமின், இவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. அடுத்து மேற்கு பக்கம் காத். அவன் அந்த காத்து தான் தலைவனா? தான் இங்கே வந்து கொடியை ஊண்டிடுவான், டான் அப்படின்னு ஊண்டிடுவான். அவன் கொடி பறக்கும். அதுக்கு பின்னாடி அவன் காத்தும் ஆசேரும் நப்தலியும் தானுக்கு பின்னாடி இருக்கும். அப்ப இவன் தான் கொடி தான் கொடி ஊண்டுவான். மேற்க கிழக்க யார் கொடி? யூதா. வடக்க தெற்கு அல்லது வடக்கு, இது பண்ண வடக்கு வைங்கல. வடக்க யாரு? எப்ராஹிம் கொடி பறக்கும். இங்க ரூபன் கொடி பறக்கும். அது இங்கிட்டு ஒரு 3 கோத்திரம், இங்கிட்டு ஒரு 3 கோத்திரம், இங்கிட்டு ஒரு 3 கோத்திரம், இங்கிட்டு ஒரு 3 கோத்திரம். இதுதான் பாளையம் இறங்குதல். முதல்ல சிந்தித்தது பாளையம் புறப்படுதல். அது எப்படி போகணுன்ற ஒழுங்க கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்போ அவன் உட்காரணும். உட்காரும்போது இப்படி ஆதரவு போட்டு அதுக்கப்புறம் கிழக்க யார் இருக்கணும், தெற்க யார் இருக்கணும், வடக்க யார் இருக்கணும், மேற்க யார் இருக்கணும் ஒழுங்குபடுத்துறேன். அப்போ அவன் கொடி அங்கே பறக்கும். அந்த கொடியை பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு அங்கிட்டு சுற்றிட்டு வரேன்னு வை, எந்த பக்கம் நம்ம இருக்கோம்னு தெரியாது. அதனால் அவன் தேடி திருவான். இந்த கொடியை பார்ப்பாங்க, நம்ம கொடி அங்கே பறக்குதா, வாடா அப்படின்னு போயிடுவாங்க. இப்படி அவன் கொடி 4 பக்கத்துலையும் பறக்கும். இந்த 4 கொடிக்கு என்ன சின்னம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நைட்டு பூரா தேடி நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு கொடியிலேயே என்ன சின்னம் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஏன்னா இப்போ உலகத்தில் அவன் கட்சி கொடி வச்சிருக்கான், அவன் கொடி வச்சிருக்கவன சின்னமும் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லித்தரணும். கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் சொல்லி தருவீங்களா?
இப்போவே சொல்லி தருவீங்களா? நைட்டு கண்டுபிடிச்சி சொல்லி தருவீங்களா? காலையில் வந்தோடனே சொல்லிடுங்க. இல்லைன்னா இப்போவே சொல்லிக் கொடுங்க. அப்போ 4 கொடிகள். என்னது? 4 கொடிகளுக்கும் கொடிக்கு ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். ரைட். இப்போ பாளையம் இறங்குதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம். அங்கே தான் பாளையம் இறங்கணும். பாளையம் புறப்படும் போது அப்படியே டேர்னிங் ஆயிடணும். இவங்க 3 பேர் முன்னாடி போயிடுவாங்க. அடுத்த 3 பேர் பின்னாடி வரணும். அடுத்த 3 பேர் பின்னாடி போகணும். அடுத்த 3 பேர் பின்னாடி. இப்படி தான் ஒழுங்கு அமைக்கிறார். பயணிக்கும் பொழுது எந்த ஒழுங்கில் போகணும், உட்காரும்போது எந்த ஒழுங்கில் உட்காரணும். இவ்வளவு ஒழுங்குகளை கர்த்தர் ஏற்படுத்திருக்காரா இல்லையா? சொல்லுங்க. ஆனால் இதுக்கு பதிலாக பஸ் ஏறும்போது பார்த்துருக்கல, பஸ் வந்து நிற்கி, கூட்டங்க நிற்கி, திட்டு ஓடுவேன், ஜெண்டலில் தொங்குவான், துண்டை கலட்டியில் போடுவேன், கொண்டா கொண்டா அப்படின்ட்டு இந்த பேக்கை தூக்கி போடுவேன். இடம் பிடிக்கிற இங்கே இடிச்சுக்கிட்டு அங்கே இறங்கிட்டு இருப்பான், அவனை இவன் இடிப்பான், 2 பேரும் இடிச்சுக்கிட்டு வாசலே நிற்பான். சண்டை. அப்புறம் இந்த மாதிரி சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாம் இங்கே இல்லை. முதல்லையே உனக்கு எந்த இடமும் கர்த்தர் ஒதுக்கி விட்டார். பரலோக வாசிகளுக்கு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகளுக்கு இடமே இல்லை. இடம் பிடிக்கிற வேலையும் இல்லை. இல்லையா? நான் கிழக்கதான் இருப்பேன், அதான் எனக்கு ஆசீர்வாதம்னா உன்னை செருப்பு கட்டி அடித்து விரட்டி விட்டுருவாரு. நீங்கள் வேண்டாம், இந்த கூட்டத்துக்கு நீ லாயக்க இல்லை. இவன் சொல்கிறான்னு வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு கூட்டம் இருப்பான்ல 3 கோத்திரம், எங்களை கூட கடைசியில் போட்டிருக்கிய, என்னங்கடா விளையாடுறிய அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் கூட தப்பிச்சுக்கிட்டு இங்கே வந்து போட்டான்னா தோத்துறான். அதனால் எனக்கு கிழக்கு தான் ராசி பலன், எனக்கு ராசி, அல்லது வடக்கு தான் ராசி, அல்லது மேற்கு தான் ராசி. இந்த மாதிரி ராசியெல்லாம் பார்க்க முடியாது. கூடாது என்பதில்லை, முடியாது. செஞ்சான்னு வச்சுக்க தொலைச்சி விடுவார் ஆண்டவர். அவனுக்கு சீட்டு முதலே போட்டாருப்பா. எவன் எந்த திசையில் இருக்கணும், அப்படி இருக்கும்போது எவனுக்கு பின்னாடி இருக்கணும், எவனுக்கு பின்னாடி இருக்கணும்னு ஒதுக்கியாச்சு. அவனுக்கு பிடிக்காம இருந்தாலும் பிடிக்கணும். இந்த ஒழுங்கு எனக்கு பிடிக்கல சார், போடா நான் வெளியே போ, அவன் சீட்டை கிளி, அவன் ரேஷன் கடை கிழிச்சு போடுறா, ஆதார் கடை கிழிச்சு போடு அப்படின்னு சொல்ல போறாரு. வந்து கொண்டு இருக்கு. அது தடுத்து நிறுத்தப்படணும்னா உங்கள் முழங்கால்களை பலப்படுத்தணும். தளர்ந்த கைகளை திரும்ப நிமிர்த்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய அதனால கைகளை திரும்ப நிமிர்த்துங்க, விரிங்க. தள்ளாடிக்கிட்டு இருக்கு, ஜெபஜீவியம் தள்ளாடுது. ஆண்டவருக்கு முன்னாடி கையேந்திர கை தளர்ந்து போய் நிற்குது. தளர்ந்த கைகளை திரும்ப உயர்த்து. ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிற ஜெப வாழ்க்கையை திரும்ப என்ன செய்ய, பலப்படுத்து. அப்போ கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரைட், ஓகே. ஆத்திர இடத்துக்கு வருவோம். அதனால யாரும் எந்த கோத்திரமும் இந்த இடத்துல இருப்பேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு ராசி இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு எவனும் இடத்த மாற்றவே முடியாது. ஆண்டவர் சொன்ன ஸ்கெட்சில் தான் உட்காரணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு ஒத்து போக முடியுமோ ஒத்து போக முடியாதோ, நீ இந்த ஐக்கியத்தில் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். உன் விருப்பம் நிறைவேற்றுகிற இடம் அல்லது கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றத்தான் உன்னை கூப்பிட்டுருக்காரு. ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாரு. இப்படி ஒழுங்குபடுத்தி வனாந்தரத்தில் நடத்தி அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை உருவாக்கி அவனை கொண்டு போய் கானான்ற பாலுந்தேன் ஓடுகிற தேசத்தில் உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கணும்னா அவனை வனாந்தரத்தில் கொண்டு வந்து பாடுகளின் வழியாக என்ன செய்யணும், நடத்த. உனக்கு பிடிக்காம இருக்கும். இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா? கொமட்டிக்காய்களை நினைக்கிறோம், நினப்பு வர கொமட்டிக்காய் நினப்பு, மச்சங்களை நினப்பு. என்ன ஆகாம 11:5 மீட்கப்பட்டவருடைய ஜனங்களுடைய நினப்பு வேற மாதிரி தான் இருக்கும். வாசிங்க. முதல்ல மீன் தப்பா, அவங்க தினமும் மீன் திட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன சாப்பிட்டிய? அதே மீன் தானே? சரி. அடுத்து மீன்களையும், அடுத்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருக்கேன், அடுத்து கொமட்டிக்காய் வச்சிருக்கான். கொமட்டிக்காயே கருவாடு. கொமட்டிக்காய்னா வெறும் காய் நினைக்காதிய, கருவாடு போட்டு வேக வச்சு கமனுக்கு வச்சாங்கன்னு வச்சுக்க, இவ்வளவு சோறு தின்றுவிய. கொமட்டிக்காய்களையும், அடுத்து கீரை. என்னென்ன கீரை வகை இருக்கு? முருங்கைக்கீரை இருக்கு, தண்டைக்கீரை இருக்கு. சொல்லுங்களேன் வாயை திறந்து. இதெல்லாம் நீங்க சாப்பிட்றீங்களா? ஒரே மீனா சாப்பிட்றாங்க இங்கே உட்காந்துருக்கு. சில ஆளுகளுக்கு பிள்ளைகளுக்குலாம் சிக்கன் 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 இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. கோழி தான் அடிக்கணும். சிலருக்கு கீரை, கீரைகளையும்
அடுத்து வெங்காயம், வெள்ளை பூண்டுகளையும். அப்போ பாருங்க, எங்கே உட்காந்துக்கிட்டு நினைக்கிறேன், இங்கே உட்காந்துக்கிட்டு நினைக்கிறாப்பா. ஆதரவு கூடாரத்தை சுற்றி உட்காந்துக்கிட்டு அதை நினைக்கிறான். இந்த மண்ணா தானே, வேற ஒன்றுமே கிடைக்காதுலே. திங்கிறக்க வந்திருக்க, காணான்னு போய் சேரணும். நீ இதில் புத்திய காமிச்சினா நீ காணாமே போயிடுவ. இல்லை எங்களுக்கு இறைச்சியா வேணும். மோச போய் கேட்குறான், ஆண்டவர் 25 லட்சம் பேருக்கு இறைச்சி இங்கேருந்து கொடுக்க, எல்லாரும் கறி சாப்பிட ஆசைப்படுறாங்களே, என்ன ஆண்டவரே செய்ய? டே, நான் இறைச்சி கொடுக்குறேன்டா, மூக்கு முட்டை கொடுக்குறேன்டா. இப்படி மூக்கு முட்டை இல்லை, மூக்கு வழியாக போகிறது, சாப்பிட்டு தொண்டையெல்லாம் ஃபுல்லாகி அங்கே இங்கே ஏறி புற ஏறி எல்லாம் மூக்கு வழியாக வர்ற மாதிரி நான் கொடுப்பேன்டா, எனக்கு முடியும்டா சொல்கிறா. அப்படி போய் சொல்லிட்டான். இறைச்சியை தரப்போறார், எல்லாம் காடைக்கறி. எனக்கு தேனியிலேருந்து ஒரே காடையாக தான் வர்றேன். என்ன கறி? காடைக்கறி. எதுக்கு தெரியுமா? மூக்கு முட்டை சாப்பிட வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்துக்கலுங்க. எல்லா டென்ட்லையும் 25 லட்சம் டென்ட்லையும் எனக்கு ஒரே காடைக்கறி தான் சாப்பிட்டாங்க. நல்லா சமைச்சு எடுத்து என்னென்ன சேர்க்கணுமோ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து சூப்பராக சமைச்சு பிடிச்சி எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வயிறு கலக்க வந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வயிறு கலக்கிடுச்சு. எந்திரிச்சு ஓடுறாங்க. அவன் ஓடுறான் கூடாரத்துக்குள்ள இருந்தா, அடுத்து இந்த கூடாரத்துலேருந்து ஓடுறான், இந்த கூடாரத்துலேருந்து ஓடுறான்னா அவன் வீட்டிலேருந்து இவன் ஓடுறாங்க. ஆளுங்க திரும்பி வருவாங்கன்னு காத்திருந்தா ஒருத்தரையும் காணா. வயிற்றால போய் செத்து போனா. காடைக்கறியா சாப்பிட்ற? ஒரே கறி. 25 லட்சம் பேரில் நிறைய பேர் செத்து போயிட்டான். அதுதான் பவுல் எழுதுவான், நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10. இந்த சீனை எடுத்து சர்ச்சு பிலிவர்ஸுக்கு போதிக்கிறான் அவன் சபைக்கு. பழைய ஏற்பாடு பேசக்கூடாது, பழைய ஏற்பாடு வேண்டாங்கிறாங்களே கிறுக்கு பயிலுக. எங்கே எழுதிருக்கு? 1:10 எத்தனை வசனம்? சாப்பிடுறத பாசில. அப்போ அவங்க கறியை என்ன செஞ்சாங்க? இச்சித்தாரு. சாப்பாட்டில் இல்லை ஒரு இச்சை, பேக்கரியை பார்த்தோன்னே ஒரு இச்சை, ஸ்வீட் கடையை பார்த்தோன்னே ஒரு இச்சை, அந்த போண்டா வடையை பார்த்தோன்னே 2 வடையை பிச்சு வாயில் விடுவோம். பாவா மணி 5 ஆக போகுது, இவங்க என்ன தர போகிறாங்களோ தெரியாது, தோத்துறோம். வடையை பிச்சு போடு, போண்டா வச்சு போடு. இல்லையா, புரோட்டாவெல்லாம் போட்டுட்டாங்க, சரி போடு, ஒரு 2-3 புரோட்டா பிச்சு போடு. சாலா வச்சுட்டாங்களா, அதை ஊற்று, சரி வேகமாக திரும்பிட்டு இப்படி ஐயா அந்த வடை அதில் ஒரு வை, அப்படியே ஒரு ஆப்பாயில் போடு, 3 சைடு ஆப்பாயில் தின்னு முடிச்ச உடனே வயிற்ற கலக்கு, பாத்ரூம் போவேன், செத்தே போவேன். இப்படி தான் செத்தாங்க. இப்படி தான் என்னானாங்க, செத்தே போனேன். பார்த்தீங்களா, கிப்ரோத் அத்தாவா. இஸ்லாமியர்கள் அத்தான்னு கூப்பிட்டானா அப்பனை தான் கூப்பிடுவேன். அத்தா அப்படின்னா அவங்க அப்பாவை தான் கூப்பிடுறது. கிப்ரோத். அப்போ நல்லா அந்த வசனம் என்னப்பா, அந்த எத்தனை அதிகாரம் என்ன புத்தகம் சொன்னியா? என்னது 11 அதிகாரம்? என்னாகமம் 12 அதிகாரமா? 11வது அதிகாரம் 32 வசனம். இடையில ஒரு ஆள் ஒழுங்கா சொல்லும்போது இன்னொரு ஆள் ஒழுங்கி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் எழுதி படிக்கணும். அவ்வளோத்துலேயும் ஆவிக்குரிய சத்தியம் அடங்கியிருக்கு. இதை ஊழியக்காரர்களாகி நீங்கள் படிச்சிருந்தா தான் சபையை கரெக்டாக கொண்டு போக முடியும், விசுவாசிகளை கரெக்டாக நடத்த முடியும். அவங்களுக்கு இப்போ புரியாததெல்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் புரிஞ்சிருக்கணும். அப்போது அவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க கடிச்சு திங்கிறாங்க, கறி என்ன செய்கிறாங்க? கடிச்சு அதெல்லாம் கடிச்சு பல்லுகளுக்குள்ளெல்லாம் இறைச்சி எரிச்சிது சிக்கனால அதை பிடிச்சி வேண்டுட்டு மறுபடியும் அடிக்கான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வயிறு கலக்குது, எல்லாம் எந்திரிச்சு ஓடுறேன். அவர்கள் இச்சித்தது போல நாமும், நல்லா கவனிக்கணும், நாமும். நான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன், புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன், புதிய ஏற்பாட்டு விசுவாசி. அவர்கள் இச்சித்தது போல நாமும். அப்புறம் நீ இருக்க நான் இருக்க, இந்த நாமுங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பதிவு பண்ணிட்டாரு. பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை பதிவு செய்து விட்டார். நாமும் இச்சையாதபடி. நமக்கு அதெல்லாம் பாடமியா, படிக்கக்கூடாங்கிறாங்க, இதெல்லாம் படிக்கக்கூடாங்கிறான். படித்தா தானே மனம் திரும்ப முடியும் நம்மளால. ஓஹோ, இப்படியெல்லாம் நம்ம இச்சிக்கக்கூடாது, இப்படிலாம் திங்கக்கூடாது. அப்புறம் திடீர்னு வயிற்ற கலக்கம், அப்புறம் பாத்ரூம் கூட வந்துருக்கும், போகிற இடத்துல திரும்பாமலே சாக வேண்டியது வந்துடும்.
ஆகவே நம்ம இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இச்சித்து சாப்பிடக்கூடாது. வாச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப பாப்புலர் மேலே செத்து போயிருக்கேன். நீங்கள்லாம் யார் சபையில் பெரிய ஆட்கள, ஊழியர்கள் எல்லைக்குள்ள நீங்களாம் பெரிய ஆட்கள? ஆமாம் சொல்லி இல்லைன்னு சொல்லு. ஊழியர்களின் எல்லைகளிலே நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் இச்சையை நீங்கள் வெறுக்க வேண்டும். சாப்பாட்டு இச்சையை வெறுக்க வேண்டும். இல்லைன்னா இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு மற்ற ஆளுகளெல்லாம் தப்ப விட்டுருவார். நீ விரும்பக்கூடாது. நீ தலைவனாக இருக்கல, நீ பெரிய ஆளாக இருக்கல. இஸ்ரவேலிலே அப்படின்னா விசுவாசிகள் மத்தியிலே, ஊழியக்காரங்க மத்தியிலே யார் பெரிய ஆளா எண்ணப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் சாப்பாட்டு இச்சை என்ன செய்யணும், வெறுக்கணும். அதை பார்த்த உடனே இச்சை வரத்தான் செய்யும். அடக்கணும். ஆவியின் கனிகளிலே கடைசி கனி எது? இச்சை. அடக்கம், அடக்கி பழகணும். இல்லைன்னா அவ்வளோதான். இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை கொன்றும். அவங்க சாப்பாடு அவங்க வாயில் இருக்கும்போதே தேவனுடைய கோபம் இறங்கி வருது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எழுந்திரிச்சு போகிறான். நல்லா சாப்பிடல, முழுமையாக நினைச்சல சாப்பிடல. போய் பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிடணும்னு தான் போனேன். அங்கேயே செத்து விட்டேன். என்னங்க என்னங்க என்ன என்னங்க என்னங்கடி என்னங்க ஓடுங்கடி கத்திரிக்கு சோத்துடா. அதனால இந்த சீன் அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த ட்ராமா போட்டு கொடுக்கணும். இதுதான் மெகா சீரியல் வரணும். இதுகளுக்கு வேற என்ன காமிக்கிறாங்க மெகா சீரியல்ல? இதை காமிக்கணும். விசுவாசிகளுக்கு இதை காமிக்கணும், ஊழியக்காரங்களுக்கு இதை காமிக்கணும். அப்போ சாப்பாட்டு இச்சையிலால இப்படி செத்து போயிட்டான்றதை காமிச்சோம்னா இவன் எதையாவது ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்த உடனே போயிடுவானா, உள்ள பொட்டா கடை பார்த்த உடனே நுழைஞ்சிருவானா, வடை போண்டா அப்படின்னு பக்கத்தில் போயிடுவானா? இது வேற நம்ம பார்த்த உடனே நம்ம வாங்கணும்னு ஆசை வருது. நம்ம வாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டு வீட்டில் வைத்து போய் செத்து போயிட்டு அனுப்பிச்சிருது. பயப்படுவாரா இல்லையா? அப்போ அதை நீங்கள் சீரியல் எடுக்கணும். கொண்டாங்க காசை கொண்டாங்க. ஒரு தயாரிப்பட்ட கொடுத்து நான் சீனை சொல்கிறேன். நான் தான் கதை, அவன் திரைக்கதை, இன்னொருத்தன் டேரக்டர். க்ளீனாக எடுத்து கொடுத்துருவாங்க. இதை போட்ட உடனே விசுவாசியெல்லாம் மறந்து போயிடுவான். பாரு பாரு, உனக்கு டிவி தானே பார்க்கணும் பாரு, சினிமா தானே பார்க்கணும் பாரு, சீரியல் தானே பார்க்கணும் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம்னா சாகுற வரைக்கும் நினைச்ச மாட்டேன். ஆகா ஆகா, வேண்டாம் வேண்டாம், இல்லை ரெண்டு சாப்பிடுங்க, வேண்டாம் வேண்டாம். ரைட். இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸும் சாயாவும் வரப்போகுது. இன்னும் வரலையா? வரப்போகுதுன்னு தானே சொன்னேன். சரி. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் கை கொள்ளணும். இப்போ வாசித்த வசனத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். தோத்துறோம்.